பரமா படிடா. ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டீச்சிங் ஆப்டிடியூடில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான சில டாபிக்ஸை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனில் நம்ம கொஞ்சம் தரவாக இருந்தோம்னாலே டீச்சிங் ரிலேட்டடாக கேட்குற கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும். டீச்சிங் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் கீவேர்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீவேர்ட்ஸை வச்சு தான் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சிங். ஃபர்ஸ்ட் ஒன், கிவிங் இன்ஃபர்மேஷன். நம்ம ஒரு டீச்சராக இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம டீச் பண்ணுறோம். அப்படி டீச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கே அன்ஃபெமிலியராக இருக்கிற ஒரு டாபிக் எடுத்து டீச் பண்ணுறோம் அப்படின்னா புதுசாக ஒரு விஷயத்த நம்மளும் லேர்ன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதை டீச் பண்ணுறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர் ரெண்டு பேருமே இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணுறாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் கேதரிங் தான் டீச்சிங்கோட ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்குது. செகண்ட் ஒன், இன்ட்ராக்டிவ் ப்ராசஸ். நம்ம கிளாஸில் டீச் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட கொஷின் கேட்குறாங்க. அப்படி கொஷின் கேட்கும்போது அவங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக நம்மளுக்குள்ள ஒரு அனாலிசிஸ் ப்ராசஸ் போகுது இல்லையா? ஸோ ஒரு இன்ட்ராக்டிவ் ப்ராசஸில் வந்து டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் ரெண்டு பேருமே என்கேஜிங்காக இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே நிறைய கொஷின்ஸ் வரும். அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சரும் அந்த கிளாஸ் ரூம்லேயே கிடைக்கும். ஸோ ஒரு இன்ட்ராக்டிவ் ப்ராசஸ் வந்து டீச்சிங்கோட ரெண்டாவது ஸ்டெப். நெக்ஸ்ட்டு வந்து டெவலப்மெண்ட் அண்ட் லேர்னிங். டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டீச்சர் ஸ்டார்டிங்கில் அவங்க டீச் பண்ணதுக்கும் கொஞ்சம் வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா அவங்க டீச் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவங்க உண்மையாகவே அந்த டீச்சிங்கில் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் பெட்டரான டீச்சிங் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களே கண்டிப்பாக செல்ஃபாக நல்லாவே டெவலப் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் டீச்சருக்குள்ளேயும் வரும். அட் த சேம் டைம் அவங்களோட ஸ்டூடெண்ட்டையும் அவங்களோட ஐக்யூ லெவல் எந்த மாதிரி இருக்குது, அவங்க எந்த மாதிரியான ஒரு லேர்னர் அப்படின்றது தெரிஞ்சுட்டு ப்ராப்பராக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டெவலப்மெண்ட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம டீச் பண்ணுறது மூலமாக என்ன நடக்குதுன்னா ஒரு சேஞ்சஸ், அவங்களோட பிஹேவியரில் ஒரு சேஞ்சஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அஸ் அ டீச்சராக அவங்க வந்து சப்ஜெக்டை மட்டும் டீச் பண்ணுறதில்ல, ஒரு ஸ்டூடெண்ட் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணணும், சொசைட்டிலையாக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் மத்தியிலையும் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு நிறைய வெல் மேனர் எல்லாமே அவங்க சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ டீச்சிங் மூலமாக ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா அப்சர்வபிள், மெஷரபிள் அண்ட் மாடிஃபபிள். அப்சர்வபிள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர் டீச் பண்ணும்போது அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிறான். அது என்ன இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும், அது ஜஸ்ட் அவங்களோட ஒரு பாடி லாங்குவேஜாக இருந்தால் கூட எல்லாத்தையுமே அவன் வந்து நோட் பண்ணுறான், எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கிறான். மெஷரபிள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணுறோம் அப்படின்றது இருக்குது இல்லையா? நம்ம வந்து இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நம்ம கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறோம், எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணிக்கிறோம். பட் எவ்வளோ நம்ம மைண்டில் இருக்குதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்மளால் லிமிட்டடாக தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். இன்னைக்கு கிளாஸில் சொன்ன எல்லாமே நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது டவுட்டு. ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு கேதர் ஆகும். தென் மாடிஃபை அப்படின்னு சொல்லும்போது நம்ம இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருப்போம், அதை வந்து வேற ஒருத்தங்க கிட்ட சொல்லும்போது எக்ஸாக்டாக டீச்சர் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நம்மளால் கன்வே பண்ண முடியாது இல்லையா? நமக்கு என்ன ஸ்டைல் வருமோ, நம்மளுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சோ அதே மாதிரி தான் நம்ம ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட அதை நரேட் பண்ணுவோம். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி. ஒரு டீச்சர் அப்படின்னு வரும்போது அவங்க நிறைய விஷயங்களை டீச் பண்ணுறதுக்காக அப்சர்வ் பண்ணுறாங்க, அது எல்லாத்தையும் மெஷர் பண்ணி ஃபில்டர் பண்ணி கிளாஸில் சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது அவங்க அதில் சில மாடிஃபிகேஷன்ஸும் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் போத் கான்ஷியஸ் அண்ட் அன்கான்ஷியஸ் ப்ராசஸ். கான்ஷியஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒரு டீச்சர் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்க, இந்தந்த டாபிக் தான் நான் கிளாஸில் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முந்தின நாள் நைட்டே அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா ரொம்ப கான்ஷியஸாக இந்த டாபிக் ஃபுல்லாக நான் கவர் பண்ணணும், இந்த முடிகிறதுக்கு முன்னாடி நான் இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஷியஸாக நடத்துவாங்க. அன்கான்ஷியஸ் ப்ராசஸ் என்ன அப்படின்னா இப்போ அவங்க கான்ஷியஸாக பேசிகிட்டு இருக்கிறது அவங்க பிளான் பண்ணது, இது ப்ரீ பிளான்டாக அவங்க யோசிச்சு வச்ச ஒரு விஷயம். அன்கான்ஷியஸ்ன்னு சொல்கிறது அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது டீச் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அன்கான்ஷியஸாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஷேர் பண்ணுவாங்க. அந்த டாபிக் ரிலேட்டடாக அவங்க ப்ரிப்பேர் பண்ணாத நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஷேர் பண்ணுவாங்க. அது வந்து அன்கான்ஷியஸ் ப்ராசஸில் வரும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு டீச்சர் அப்படின்ற அவங்களுக்கான அந்த பாடி லாங்குவேஜ், அவங்களுக்கான அந்த டோன், வே ஆஃப் ஸ்பீக்கிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டீச்சருக்கான அந்த ஒரு குவாலிட்டிஸ் எல்லாமே அன்கான்ஷியஸாக அவங்களுக்கு வரும். ஸோ இது ரெண்டும் தான் கான்ஷியஸ் அண்ட் அன்கான்ஷியஸ் ப்ராசஸ். இது எல்லாமே டீச்சிங்குள்ளே வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கோல்ஸ் ஆஃப் டீச்சிங். டீச்சிங்கோட முக்கியமான கான்செப்ட், அதோட எய்ம், அதோட கோல் என்னவா இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டீச்சிங்.
நம்ம நிறையா டீச் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணுன்றதை தாண்டி இன்னொன்று அவங்கள ஒரு பெஸ்ட் ஹியூமன் பீயிங்காக சொசைட்டியில் அவங்கள கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இல்லையா? பேரண்ட்ஸால் கண்ட்ரோல் பண்ண முடியாத நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து டீச்சர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ்க்கு அவங்க பயப்படுவாங்க. ஸோ அப்படி டீச்சர்ஸ்க்கு பயப்படுற அந்த ஸ்டூடெண்ட்ஸை அவங்களோட பிஹேவியர் எல்லாத்தையும் ஒரு பர்ஃபெக்டான ரொம்ப நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்காக மாற்ற வேண்டியது அந்த டீச்சர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? ஸோ டீச்சிங் மூலமாக அவங்களோட பிஹேவியரை ஒரு ஸ்டூடெண்ட்டோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அது அவங்களோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு கோலாக இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னா கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒரு கிளாஸில் 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த டீச்சர் வந்து 60 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரே மாதிரி தான் டீச் பண்ணுவாங்க. பட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரே மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான லேர்னர்ஸாக இருப்பாங்க. சில பேர் ஃபாஸ்ட் லேர்னர்ஸாக இருப்பாங்க, சில பேர் ஸ்லோ லேர்னர்ஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க எல்லாரும் ப்ராப்பராக படிக்கிறதுக்காக ஃபாஸ்ட் லேர்னர்ஸ் எந்த அளவுக்கு ஸ்பீடாக படிக்கிறாங்களோ அதே மாதிரி ஸ்லோ லேர்னர்ஸும் படிக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி தான் அந்த ஸ்லோ லேர்னர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அவங்களுக்கு அகெயின் அண்ட் அகெயின் ஈவன் மோர் சிம்பிளாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? அந்த ப்ராசஸ் தான் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம நிறைய லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அது எல்லாமே நம்ம மைண்டில் இருக்குது. பட் அதை லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணணும், நம்மளோட ஜாபில் அதை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும்னா அதுக்கு ஒரு ட்ரைனிங் வேணும். ஒரு பர்சன் நம்மளுக்கு ப்ராப்பராக டீச் பண்ணிட்டாங்க, ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ப்ராப்பராக அதை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் ஒரு டீச்சருக்கோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கோ கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டீச்சிங் அப்படின்றது டீச் பண்ணுறது மட்டும் கிடையாது இல்லையா? அதில் மல்டிபிள் ஒர்க்ஸ் இருக்குது. ஒரு கிளாஸ் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், பிளான் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்குது. ஒரு டீச்சர் அப்படின்றவங்க கிளாஸ்லேயும் நிறைய ஒர்க் பண்ணணும், அதே மாதிரி வீட்லேயும் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி டபுள் ரோல் ப்ளே பண்ணும்போது நிறைய மேனேஜ்மெண்ட், நிறைய பிளானிங் ஒர்க்ஸ்லாம் இருக்குது இல்லையா? அது எல்லாத்தையும் ப்ராப்பராக லேர்ன் பண்ணி அது மூலமாக நம்ம வந்து நாலேஜ் கெயின் பண்ணுறது, அந்த நாலேஜுமே ரொம்ப முக்கியம். நம்ம கிளாஸ் மேனேஜ்மெண்ட் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ப்ராப்பராக டீச் பண்ண முடியாது. ஸோ அந்த ஸ்கில்ஸையும் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கணும். லாஸ்ட் ஒன் இண்டக்ட்ரினேஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவங்களுக்கு வந்து டீச்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம புக்கில் இருக்கிறத மட்டும் சொல்லாமல் அவங்களுக்கு லைஃப்பில் என்னெல்லாம் தேவையோ, சொசைட்டியை எப்படி ஃபேஸ் பண்ணணும், இந்த மாதிரி லைஃப் ஸ்கில்ஸும் நிறைய அவங்களுக்கு நம்ம டீச் பண்ண வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. ஸோ அஸ் அ டீச்சராக அவங்க புக்கில் இருக்கிற விஷயத்தையும் டீச் பண்ணணும், கிளாஸில் அவங்களுக்கு என்ன தேவையோ அதையும் சொல்லணும், அதே மாதிரி சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட லைஃப்பை அவங்க இண்டிவிஜுவலாக ரன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங், ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். டீச்சிங்கில் வந்து 3 லெவல் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு மெமரி லெவல், தென் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், லாஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்டிவ் லெவல். எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளோடு நீங்கள் படிங்க, உங்கள் லைஃப்பில் அதை கனெக்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெமரி லெவலில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, சின்ன வயசில் நம்மளுக்கு சொல்லித்தர விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அப்படியே மெமரைஸ் பண்ணணும்னு தான் நினைப்போம். அதை வந்து என்ன விஷயம், அதில் என்ன மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண மாட்டோம். பட் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. பட் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ A ஃபார் ஆப்பிள் அப்படின்றது எந்த ஸ்கூலில் எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அந்த A ஃபார் ஆப்பிள் அப்படின்றது வந்து மாறாது இல்லையா? அவங்க எவ்வளோ படிச்சிருந்தாலும், எத்தனை வயசானாலும் A ஃபார் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு வேறு நிறைய ஐடியாஸ் இருந்தாலும் அவங்க டக்குன்னு சொல்கிறது ஆப்பிளாக தான் இருக்கும். ஏன்னா அது அவங்க சின்ன வயசுலேருந்தே படித்த இப்போ வரைக்கும் கேட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த மாதிரி மெமரிஸ் வந்து அது அப்படியே ஸ்டோர் ஆகும். அதில் வந்து எந்த விதமான டெஃபினிஷனும் நம்ம கேட்க மாட்டோம், அதை நிறைய அனலைஸ் பண்ண மாட்டோம். என்ன படிக்கிறோமோ அதை அப்படியே மக்கப் பண்ணுவோம். அதில் ப்ராசஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதை லேர்ன் பண்ணுறோம், லேர்ன் பண்ணதுக்கப்புறமா அதை ரீகால் பண்ணதுக்கப்புறமா ரிப்பிட்டேஷன், அகெயின் அண்ட் அகெயின் அந்த வேர்டை நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஒரு கட்டத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மைண்டில் ஸ்டோர் ஆகுது. இந்த ஒரு மெமரி லெவலை வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணது ஹெர்பர்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பர்சன் தான் மெமரி லெவலை வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து லோவர் ஆர்டர் திங்கிங். இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி தான். இதில் வந்து உங்களுக்கு கொஷின் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதில் இருக்க கீவேர்ட்ஸ் எல்லாமே கொடுத்து இது லோவர் லெவல் ஆர் ஹையர் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து என்ன ஆர்டரில் இருக்குது, எது லோவர் லெவல் எது ஹையர் லெவல் அப்படின்றது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்.
அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் என்ன அப்படின்னா இதை வந்து ப்ரப்போஸ் பண்ணது மாரிசன். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்து நெக்ஸ்ட் லெவல். ஃபஸ்ட்டு மெமரி லெவல், அதில் வந்து நம்ம அப்படியே எந்த கொஷனும் கேட்காம காப்பி பண்ணோம். இதில் என்னென்னா யாராவது ஒருத்தங்க ஏதாவது சொல்லும்போது அதை ஜஸ்ட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சுச்சுவேஷனோட அதை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதுவும் அதுவும் சேமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நம்மளால் கம்பேர் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இதுவும் அதுவும் சேம் தான் அப்படின்ற மாதிரி. இப்போ ஏ ஃபார் ஆப்பிள் நம்மளுக்கு சொல்லித்தராங்கன்னா ஏன் ஏ ஃபார் ஆப்பிள் தான் இருக்கணுமா அப்படின்ற கொஷின் நம்மளுக்கு வராது. ஆனால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் வந்துட்டு ஏ ஃபார் ஆப்பிள்னு சொன்னால் ஏன் ஏ ஃபார் ஏரோப்ளேனும் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஏ தான் அதுவும் ஏ தான் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வரும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் நம்ம ஒரு விஷயத்த கேட்குறோம், அதை நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயத்தோட அப்ளை பண்ணுறோம். தென் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சதுக்கப்புறம் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு லேர்னிங்குள்ளே நம்ம போகிறோம். லாஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்டிவ் லெவல். இந்த ரிஃப்ளெக்டிவ் லெவலில் யாராவது ஒருத்தங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா அதை வாங்கிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் நம்மளோட க்ரியேட்டிவ் ப்ராசஸ், நம்மளால் அதை எப்படி திங்க் பண்ண முடியும், நம்மளால் அதை எப்படி வந்து இன்னும் வேறு மாதிரி சேஞ்ச் பண்ண முடியும், நம்மளோட ஸ்டைலில் எப்படி ப்ரெசென்ட் பண்ண முடியும், இல்லை அவங்க சொன்ன ஐடியா கரெக்டு தானா, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். அது எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸும் நம்மளே கண்டுபிடிப்போம். ஸோ ஒரு டிஸ்கஷன், ப்ராப்ளம் சால்விங், இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸ்க்குள்ளே இந்த ரிஃப்ளெக்டிவ் லெவல் வருது. ஓகேவா? இதை வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணது ஹண்ட் அப்படின்றவங்க. இந்த ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணிடாதீங்க. மெமரி லெவல் ஹெர்பர்ட், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் மாரிசன், ரிஃப்ளெக்டிவ் லெவல் வந்து ஹண்ட். இது வந்து ஹையர் ஆர்டரில் வருது. இந்த ரிஃப்ளெக்டிவ் லெவலில் லேர்னர் மட்டும்தான் ஒரு மோட்டிவேட்டராக இருப்பாங்க. தேவையான நேரத்தில் அவங்க லேர்ன் பண்ணிப்பாங்க. இதில் வந்து டீச்சர் வந்து ஒரு பாசிவான ரோல் தான் ப்ளே பண்ணுவாங்க. இதுதான் இன்ட்ரின்ஸ்டிக் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரு பர்சனுக்குள்ளே நடக்கிற அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அவங்க பண்ணுறாங்க. அனாலிசிஸாக இருக்கட்டும், ப்ராப்ளம் சால்விங் எல்லாமே டீச்சர்ஸை டிபெண்ட் பண்ணாமல் அவங்களே பண்ணுறாங்க இல்லையா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் மெமரி லெவலும் வந்து எக்ஸ்ட்ரென்சிங் மோட்டிவேஷனில் வரும். ஏன் அவங்க ரெண்டு பேருமே டீச்சர்ஸை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மெமரி லெவலுக்கும் டீச்சர் வேணும், அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கும் டீச்சர் வேணும். நெக்ஸ்ட் டாபிக் ஃபார்ம் ஆஃப் எஜுகேஷன். இதில் 3 டிவிஷன்ஸ் இருக்குது. ஃபார்மல் எஜுகேஷன், இன்ஃபார்மல் எஜுகேஷன் அண்ட் நான் ஃபார்மல் எஜுகேஷன். ஸோ ஃபார்மல் எஜுகேஷன்னா என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் இருக்கும், ப்ராப்பரான பிளேஸ் இருக்கும். நம்ம இப்போ ஸ்கூல், காலேஜ் இந்த மாதிரிலாம் போய் படிக்கிறோம். அங்கேருந்து நம்ம இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் டீச்சர்ஸ் மூலமாக கிடைக்குது. ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்து பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில், பர்டிகுலர் ஏரியாவில் நம்மளுக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம இப்போ ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறமா நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் நம்மளுக்கு கிடைக்கும். டே டு டே அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி அடிக்கடி எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. நம்மளோட எஜுகேஷன் லெவல் எந்த மாதிரி இருக்குது, நம்மளோட நாலேஜ் லெவல் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அடிக்கடி நம்மளால் டெஸ்ட் பண்ணிக்க முடியும். இது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் இருப்பாங்க, அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஒரு பர்சன் இருப்பாங்க இல்லையா? ஸோ டீச்சர்ஸை டிபெண்ட் பண்ணி இருப்போம். ஒரு பர்டிகுலர் பிளேஸில் கான்ஸ்டண்ட்டாக நம்ம படிக்கிறோம். அங்கே நம்மளுக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு டீச் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னலான கிளாஸ் ரூம் செட்டிங் இது எல்லாமே இந்த ஃபார்மல் எஜுகேஷனில் வரும். ஓகேவா? இதில் வந்து நம்ம டிப்ளமோ கோர்ஸாக இருக்கட்டும், இல்லை டிகிரியாக இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்பராக எல்லாரும் லீகலாக படிப்பாங்க இல்லையா, அஃபீஷியலாக படிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான பேட்டர்னை தான் நம்ம ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்ஃபார்மல் எஜுகேஷன்னா என்ன அப்படின்னா இதுக்கு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் எதுவுமே இருக்காது. இந்த ஒரு யூனிவர்சிட்டியில் தான் நீங்கள் படிக்கணும், இந்த ஒரு யூனிவர்சிட்டி கீழே இந்த காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்க, அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்பரான பிளேஸும் இல்லாமல், உங்களை கைட் பண்ணுறதுக்கும் யாரும் இல்லாமல், ஸ்பான்டேனியஸாக நம்ம வாழும்போது நிறைய பேரை மீட் பண்ணுறோம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நிறைய சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே ஒரு நாலேஜ் கெயின் ஆகுது இல்லையா? இப்போ சடனாக டிவி பார்க்குறோம், அங்கே ஏதோ ஒரு நியூஸ் கேட்குறோம், நம்ம அதை கேட்கணும்னு சொல்லி இன்டென்ஷனலாக அதை கேட்கல, ஆக்சிடென்டலாக அதை கேட்கும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கேதர் ஆகுது, அதை 4 பேர்கிட்ட நம்ம ஷேர் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்பான்டேனியஸாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கெயின் பண்ணிக்கிறோம் இல்லையா? அந்த லைஃப் நம்மளுக்கு டீச் பண்ணுது இல்லையா? அதுதான் இன்ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு ப்ராப்பரான பிளேஸ் எதுவுமே கிடையாது. நம்ம வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை வீட்லேயோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்கிட்டேயோ இருந்து நம்ம கெயின் பண்ணிக்கிற நாலேஜ். தேர்ட் ஒன் நான் ஃபார்மல் எஜுகேஷன். இது ஒரு செமி ஸ்ட்ரக்சர்டு லேர்னிங் ப்ராசஸ். செமி ஸ்ட்ரக்சர்டு அப்படின்னு சொல்லும்போது ஸ்ட்ரக்சர்ட் பேட்டர்னும் இருக்கும், ஸ்ட்ரக்சர்ட் பேட்டர்ன் இல்லாமலும் இருக்கும். ஸோ இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்கூல், காலேஜ் இந்த மாதிரி ப்ராப்பரான பிளேஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். இன்ஃபார்மலில் அந்த மாதிரி எந்த பிளேஸுமே இல்லைன்னு பார்த்தோம். ஸோ இது ரெண்டுக்கும் காமனான விஷயம் என்ன அப்படின்னா இ லேர்னிங் மெத்தட் இருக்குது, அதே மாதிரி நிறைய ஒர்க் ஷாப் இருக்குது, ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. நம்ம ப்ராப்பராக பர்டிகுலராக இந்த காலேஜில் போய் நான் இந்த கோர்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு இல்லாமல்
நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக சில ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். அந்த ப்ரோக்ராம்ஸ் மூலமாக நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது, இல்லை ஏதாவது நம்ம கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா ஆன்லைனில் நம்ம படிக்கிறது, இந்த மாதிரி லேர்னிங் மெத்தட்ஸ் நிறையா இருக்குது இல்லையா? அந்த மாதிரி மெத்தட்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி நம்மளோட நாலேஜை கெயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நான் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கும் இன்ஃபார்மலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இன்ஃபார்மலில் நம்ம இன்டென்ஷனலாக படிக்கலை, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தானால் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக லேர்ன் பண்ணிக்கிறோம். பட் நான் ஃபார்மல் எஜுகேஷனில் நம்ம ஒரு இன்டென்ஷன் நம்மளுக்கு இருக்குது, ஓகேவா? ஏதோ ஒன்று படிக்கணும்னு நினைக்கிறோம், பட் அதுக்கான ப்ராப்பரான இடம் இல்லாமல் ஆன்லைனில் நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளான டைமில் நம்ம படிச்சுக்கிறோம், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், ப்ளூம்ஸ் டாக்ஸானமி, ப்ளூம்ஸ் கிளாசிஃபிகேஷன். இதில் வந்து இவர் 3 விதமாக இதை டிவைட் பண்ணியிருக்கிறாரு. ஒன்று வந்து காக்னேட்டிவ் டொமைன், நெக்ஸ்ட் ஒன் அஃபெக்டிவ் டொமைன், லாஸ்ட் ஒன் சைக்கோமோட்டார் டொமைன். ஸோ இந்த 3 டொமைன்ஸையும் கீவேர்ட்ஸ் வச்சு படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் காக்னேட்டிவ் டொமைன் அப்படின்றது ஹெட், அஃபெக்டிவ் டொமைன் அப்படின்றது ஹார்ட்டு, அண்ட் சைக்கோமோட்டார் டொமைன் அப்படின்றது ஹேண்ட். ஏன் ஹெட் அப்படின்னா, காக்னேட்டிவ் டொமைனில் வந்து நம்ம நாலேஜை வந்து கெயின் பண்ணுவோம், நாலேஜ் ரிலேட்டடாக நம்மளோட இன்டெலெக்சுவலை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு, இன்டெலெக்சுவலை கெயின் பண்ணிக்கிறதுக்கான அந்த ஒரு மெத்தட், ஓகேவா? அது நம்ம ஸ்கூல், காலேஜ், டீச்சர்ஸ், இல்லை நம்மளோட பேரண்ட்ஸ் யார்கிட்ட இருந்து வேணால் நம்ம கெயின் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து நாலேஜ் கெய்னிங் ப்ராசஸ், நாலேஜ் ரிலேட்டடான அந்த ப்ராசஸ் தான் நம்ம காக்னேட்டிவ் டொமைன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அஃபெக்டிவ் டொமைன். அஃபெக்டிவ் டொமைன் அப்படின்னு சொல்லும்போது ஹார்ட்னா இமோஷன்ஸ், மோட்டிவேஷன்ஸ், சிம்பத்தி, ஆட்டிடியூட், இந்த மாதிரி அப்ட்ராக்டான எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா? இது எல்லாமும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பர்சனை அவங்க ஒரு ப்ராப்பரான ஹியூமன் பீயிங் அப்படின்னு எப்போ சொல்லுவாங்கன்னா, உங்ககிட்ட எல்லா இமோஷன்ஸும் இருக்கும்போது. ஏதாவது ஒரு இமோஷன் அவங்கக்கிட்ட லேக் ஆனாலுமே அவங்கக்கிட்ட எந்த ஒரு இமோஷனுமே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஜட்ஜ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ எல்லா இமோஷனும் இருக்கணும் அப்படின்னா அது எந்தெந்த டைமில் எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்றதும் நம்மளுக்கு ப்ராப்பராக தெரியணும். ஸோ இமோஷன் ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே அஃபெக்டிவ் டொமைனில் வரும். லாஸ்ட் ஒன் சைக்கோமோட்டார் டொமைன். சைக்கோமோட்டார் டொமைன் அப்படின்றது ஸ்கில் பேஸ்டு. நம்ம நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கிறோம், நிறைய புக்ஸ் படிக்கிறோம், அந்த புக்ஸ்லேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணிக்கிறோம். பட் நம்ம புக்ஸ் படித்து அதை மெமரைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. லைஃப்பில் நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்றைக்கோ படித்த ஒரு புக்கில் இருந்து ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா அதுதான் இங்கே வந்து தேவையாக இருக்குது இல்லையா? நம்ம படித்ததை லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணுறோம், அதனால நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் எப்படி கிடைக்குது, இந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட்டாக அதை கொண்டு வர்றது தான் சைக்கோமோட்டார் டொமைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து ஹேண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறோம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் இல்லையா? அதனால தான் சைக்கோமோட்டார் டொமைனுக்கு ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 3H வரும். அதே மாதிரி காக்னேட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டார். இதை வந்து கேப் அப்படின்னு சொல்லுவாங்க, CAP, கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ காக்னேட்டிவ்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து நாலேஜ் ரிலேட்டடான எலமெண்ட்ஸ் எல்லாமே வரும். அதே மாதிரி அஃபெக்டிவ்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் இமோஷன் ரிலேட்டடான வேர்ட்ஸ் எல்லாமே வரும். சைக்கோமோட்டாரில் வந்து டெக்னிக்கல், ஸ்கில், எக்ஸ்பிரிமெண்ட், இந்த மாதிரி ஸ்கில் ஓரியன்டான வேர்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸை நம்ம வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணோன்னா ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு காக்னேட்டிவ் டொமைன். இது வந்து திங்கிங் அண்ட் நாலேஜ் டெவலப்மெண்ட், நம்மளோட தாட் ப்ராசஸ் அண்ட் நம்ம நாலேஜை எப்படி டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன் நாலேஜ் அப்படின்றது வந்து எப்படி கெயின் ஆகும்னா, நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணுறோம் இல்லையா? நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளோட லைஃப் மூலமாக, நம்ம படிக்கிறது மூலமாக, பேரண்ட்ஸ் நிறைய பேர்கிட்டேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது. அந்த இன்ஃபர்மேஷன்ஸை எப்போ நாலேஜாக மாற்றுறோம் அப்படின்னா, அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஜஸ்ட் ஒரு ஸ்டஃப் மாதிரி நமக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காமல் அதை 4 பேருக்கு ஷேர் பண்ணும்போது, தேவையான இடங்களில் அந்த கண்டென்ட்டை ஷேர் பண்ணும்போது, லைஃப்பில் தேவையான இடத்துல அதை அப்ளை பண்ணும்போது நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு நாலேஜாக சேஞ்ச் ஆகுது. ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நாலேஜாக மாற்றணும். நெக்ஸ்ட் வந்துட்டு காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் மீனிங். இப்போ ஒரு பர்சன் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்க டைரெக்டாக பேசுகிறாங்கன்னா ஓகே அவங்க வந்து இதை தான் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆனால் ஒரு விஷயத்தை அவங்களால டைரெக்டாக சொல்ல முடியல, ஸோ இன்டைரக்டாக பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னா அப்போ அவங்க சொல்ல வர இன்ஃபர்மேஷனை வேறு மாதிரி அவங்க கன்வே பண்ணுவாங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு ப்ராப்பரான நாலேஜ் வேணும் இல்லையா? அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத இன்ஃபர்மேஷனை ப்ராப்பராக நம்ம கெயின் பண்ணிவிட்டு ஒரு அனலைஸ் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். தேர்ட் லெவல் என்ன அப்படின்னா யூஸிங் நாலேஜ் இன் ப்ராக்டிஸ் அப்ளிகேஷன்.
ஸோ நம்ம நாலேஜ் கெயின் பண்ணிட்டோம். அந்த கெயின் பண்ண நாலேஜ் எல்லாம் கரெக்டாக ஃபில்டர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ அந்த நாலேஜை எந்த இடத்துல அப்ளை பண்ணணும், நம்ம லைஃப்பில் தேவைப்படுற எந்த இடத்துல அப்ளை பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருக்கிறோம். ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்குது. அந்த கான்வர்சேஷனில் ஏதாவது ஒன்று நான் பேசணுமே அப்படின்றதுக்காக நான் எங்கேயோ படித்த ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம ஷேர் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே தேவையான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு அது தேவையில்லைன்னா யாருமே லிசன் பண்ண மாட்டாங்க. ஸோ லைஃப்பில் எந்த இடத்துல எந்த மாதிரியான சிச்சுவேஷனில் நம்ம என்ன பேசணும், என்ன இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஸோ ப்ராப்பரான இடத்துல நம்மளோட நாலேஜை அப்ளை பண்ணுறது தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து இப்போ ஒரு சிச்சுவேஷன், ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்னா நிறைய ஐடியாஸ் நம்மளுக்கு வரும் இல்லையா? நிறைய ஐடியாஸ் வரும், நிறைய விஷயங்கள் நம்ம படித்தது எல்லாமே நம்மளுக்கு ஞாபகம் வரும். எதை அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வரும். நிறைய படித்தவங்களுக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நிறைய அனலைஸ் பண்ணுவாங்க, கிரிட்டிக்கலாக நிறைய திங்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கான சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணும்போது எனக்கு plenty ஆஃப் ஐடியாஸ் வருது அப்படின்னா அந்த ஐடியாஸ் எல்லாத்தையும் நான் அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் எது பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லி நான் செலக்ட் பண்ணுறேன் இல்லையா? அந்த ஒரு ப்ராசஸ் தான் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சிந்தசிஸ்னால் என்ன அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் ஸ்கில்ஸாக இருக்கலாம், நாலேஜாக இருக்கலாம், இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். ஏதோ 2 டிஃப்ரெண்ட்டான ஆஸ்பெக்ட் எடுத்து அதை வச்சு ஒரு புது விஷயத்தை நம்மளால் உருவாக்க முடிஞ்சுதுன்னா அதுதான் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ நாலேஜ் கெயின் பண்ணுறோம், அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், அதை லைஃப்பில் அப்ளை பண்ண தெரியுது, தென் அனலைஸ் பண்ண தெரியுது, தென் டிஃப்ரெண்ட்டான எலிமெண்ட்ஸ் வரும்போது அதையும் வச்சு இன்னொரு புது விஷயத்தை உருவாக்கவும் முடியணும். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் இல்லையா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, நம்ம அதை புரிஞ்சுக்கிறது, அதுக்கான இன்னொரு மீனிங் கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே நார்மலான ஒரு லெவல். பட் 2 டிஃப்ரெண்ட்டான ஆஸ்பெக்டை வச்சு ஒரு நியூ ஐடியா ஆர் இன்ஃபர்மேஷன் வாட் எவர் இட் இஸ் ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணுறது வந்து ஒரு ஹை லெவல் ஆஃப் தாட் ப்ராசஸ் இல்லையா? அது இந்த காக்னேட்டிவ் டொமைன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிது. லாஸ்ட் ஒன் எவாலுவேஷன். எல்லாமே நம்மளுக்கு இப்போது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது, அதை அப்ளை பண்ணியாச்சு, அதை அனலைஸ் பண்ண தெரிஞ்சது, அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சது. லாஸ்ட் ஒன் நம்ம பண்ண ப்ராசஸ் கரெக்டு தானா, நம்மளோட தாட் ப்ராசஸ் கரெக்டு தானா, நம்ம யோசித்த விதமாக இருக்கட்டும், அதை அப்ளை பண்ண விதமாக இருக்கட்டும், அதோட ரிசல்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாம் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைனல் எவாலுவேஷன் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் லாஸ்ட் லெவல். நம்ம என்னதான் இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணாலும், அதனால ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிச்சாலும், அதனால ரிசல்ட்ஸும் கிடைச்சதுக்கப்புறம் எவாலுவேட் பண்ண தெரியணும். நம்ம தான் கரெக்டு, ஏன்னா கரெக்டான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு தான் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும். அதை எவாலுவேட் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் அதில் இருக்க மிஸ்டேக்ஸை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுதான் லாஸ்ட் லெவல். ஸோ இது எல்லாமே காக்னேட்டிவ் டொமைனில் வரும். இந்த ஆர்டரை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இதோட கீவேர்டாக நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா KCA2SE KCA2SE அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆர்டர் ஞாபகம் இருக்கும். இதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது 1956 தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாரு. அகெயின் இதை வந்து 2 பேர் ரிவர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டர்சன் அண்ட் கிராத்வோஹி அப்படின்னு சொல்லப்படுற 2 பேர் இதை ரிவர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க 2001. இவங்க என்ன ஆர்டர் சொல்கிறாங்க அப்படின்னா ரிமெம்பர், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளையிங், அனாலிசிஸ், எவாலுவேட்டிங் அண்ட் கிரியேட்டிங். அவங்களோட மீனிங் ஒன்று தான். ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. எவாலுவேட்டிங் அண்ட் கிரியேட்டிங் மட்டும்தான் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்களே தவிர மற்ற எதுவுமே அவங்க சேஞ்ச் பண்ணலை. பட் வேர்ட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் நாலேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இதில் ரிமெம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்ட்ஸ் மட்டும்தான் மாறுதே தவிர எல்லாத்துலேயும் சேம் மீனிங் தான். ஓகேவா? ஸோ எவாலுவேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறமா தான் கிரியேட்டிங். நம்ம நிறைய எவாலுவேஷன் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குதா, நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம், அந்த பிளான் பர்ஃபெக்டாக இருக்குதான்னு தெரிஞ்சதுக்கப்புறமா க்ரியேட் பண்ணணும். அதில் வந்து சிந்தசிஸ் நம்ம க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எவாலுவேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ரிவர்ஸ் பண்ணது தான் கரெக்ட் இல்லையா? நம்ம வந்து அதை டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரீசெக் பண்ணிட்டோம் அப்படின்னா டிசைன் பண்ணதுக்கப்புறம் அதில் எந்த விதமான மாற்றமும் நம்ம பண்ண வேண்டாம். அதனால் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு எவாலுவேஷன் முடிச்சுட்டு அப்புறம் க்ரியேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் அஃபெக்டிவ் டொமைன். அஃபெக்டிவ் டொமைன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டீச்சர் இமோஷ்னலி எந்த மாதிரியான குவாலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரிசீவிங். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோ இல்லை வேறு யாரோ ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அதை ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு மென்டாலிட்டி நம்மளுக்கு இருக்கணும். அவங்க சொல்லும்போது அதை ப்ராப்பராக லிசன் பண்ணணும்.
கான்சென்ட்ரேட் பண்ணணும். அவங்க ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்ம வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதை சொல்றதுனால அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, நம்மளும் அதை ப்ராப்பராக கேட்டுக்க மாட்டோம். ஸோ அவங்களுக்கு ஐடியா கொடுக்கும்போது ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் நம்மளால கொடுக்க முடியாது. ஸோ அதை ப்ராப்பராக கேட்கறதுக்கான ரிசீவிங் கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்கணும். செகண்ட் ஒன், ரெஸ்பாண்டிங். ஒரு விஷயம் நம்ம கேட்குறோம், கேட்குறதுலேருந்து நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் இல்லையா? அவங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல யாரையோ பற்றி சொல்கிறாங்க, இல்லை யாரோ ஒருத்தங்க அவங்கள ட்ரீட் பண்ணுற விதத்தை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, சொல்கிறவங்க அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்களுக்கு என்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சோ அதை வச்சு அவங்க சொல்லுவாங்க. நம்ம கேட்குறவங்க தான் நம்மளுக்கு என்ன மாதிரி அந்த சுச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, அந்த ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்க என்ன ஃபீல் பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு புரிஞ்சுதோ அதை வந்து ப்ராப்பராக நம்ம கன்வே பண்ணணும். ரெஸ்பான்ஸ் பண்ணுறவங்க ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். தென் வேல்யூவிங், நம்மளை மதித்து ஒரு இமோஷனை வந்து ஷேர் பண்ணுறாங்க, அப்படி ஷேர் பண்ணுற அந்த இமோஷனுக்கு நம்ம ஒரு வேல்யூ கொடுக்கணும். அவங்க கொடுக்குற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்க்கும் அவங்க ஷேர் பண்ணுற அந்த இமோஷனுக்கும் ஒரு வேல்யூ கொடுத்து அதை ப்ராப்பராக எவாலுவேட் பண்ணணும். அந்த சுச்சுவேஷனில் என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதுக்கு எப்படி சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி அதை ப்ராப்பராக வேல்யூ பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆர்கனைசிங் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அவங்க வந்து ப்ராப்ளமை சொல்லி முடிச்சிட்டாங்க, இப்போ அதில் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளால் அதில் எதுவும் சார்ட் அவுட் பண்ண முடியுமா, ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம எடுத்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்கள கைட் பண்ணணும். லாஸ்ட் ஒன், கேரக்டரைசேஷன். அவங்களோட பிஹேவியர், ஒருவேளை அவங்க சொல்கிற அக்யூசேஷனில் இவங்க மேலேயும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா இவங்களை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண முடியும், அவங்களோட தாட் ப்ராசஸ், அவங்களோட வே ஆஃப் திங்கிங், அதே மாதிரி அவங்களோட பிஹேவியர், ஆட்டிடியூட், மற்றவங்கள அவங்க பார்க்குற விதம், இது எல்லாத்தையும் அவங்கள எப்படி சேஞ்ச் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா? அவங்க மேலே தான் மிஸ்டேக் இருக்குது, பட் அவங்க மற்றவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணுறதுனால ஹர்ட் ஆகுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்த அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம எடுத்து சொல்லணும். ஸோ இதுதான் அஃபெக்டிவ் டொமைனோட ஒர்க்காக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஷார்ட்டாக R2VOC அப்படின்னு சொல்லி எழுதுவோம். லாஸ்ட் ஒன், சைக்கோமோட்டார் டொமைன் அப்படின்னு சொல்லும்போது ஹேண்டுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது, நம்ம என்ன பார்க்குறோமோ என்ன கேட்குறோமோ அதை அப்படியே ரியலிஸ்டிக்காக கொண்டு வர்றது, நம்மளோட ஸ்டைலில் ப்ரெசென்ட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம படித்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், இமிட்டேஷன். ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை வந்து டிவி பார்க்குது, அந்த டிவியில் ஏதோ ஒரு டான்ஸ் அது பார்க்கும்போது அதை அப்படியே இமிட்டேட் பண்ணும் இல்லையா? அந்த டான்ஸ் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த குழந்தைக்கு ஆட தெரியாது, ஆனால் அதோட ஸ்டைலில் அதுக்கு எப்படி தெரியுமோ அதோட மைண்டில் அந்த டான்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிரும். ஆனால் அது ஆடுறது தான் கரெக்டுன்னு சொல்லி அந்த டான்ஸை வந்து அந்த குழந்தை ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை அப்படியே இமிட்டேட் பண்ணுது. செகண்ட், மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லும்போது அதால் எக்ஸாக்டாக ஆட முடியாது. ஸோ அதுக்கு எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி அதை மேனிப்புலேட் பண்ணும், அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த டான்ஸ் ஸ்டெப்பை அப்படியே வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்குது. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா அக்யூரசி. அது கண்டினியூஸாக ஆடிட்டே இருக்கும்போது பேரண்ட்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், அதில் கரெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆடணும், கை எப்படி வச்சுக்கோ, தலையை எப்படி ஆட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டீட்டெயில் மற்றவங்க சொல்லி கொடுக்கும்போதும் அதையும் அந்த குழந்தை வந்து எடுத்துக்கும். அதே மாதிரி ஆடும்போது ஒரு அக்யூரசி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இமிட்டேட் பண்ணுது, அதில் சேஞ்சஸ் கொண்டு வருது, தென் ஒரு அக்யூரசி, ஒரு பர்ஃபெக்ஷன் வந்ததுக்கப்புறமா ஆர்டிகுலேஷன்னா என்ன அப்படின்னா அதோட இன்னோவேஷன்ஸ். இப்போ நார்மலாக அது ஒரு ஸ்டெப்பை காப்பி பண்ணி ஆடிட்டு இருந்துச்சு, இப்போ அந்த ஸ்டெப்பில் இதோட ஸ்டைலை எப்படி ஆட் பண்ண முடியும், லாஸ்ட்டாக முடிக்கும்போது பெண்ட் பண்ணி அது தேங்க்யூ சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை அதே ஸ்டெப்பில் வேறு ஏதாவது ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ஆஸ்பெக்டை ஆட் பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ ஒரு சாங் இல்லை டான்ஸ் வருது அப்படின்னா அதை வேற ஒருத்தங்க ஆடும்போது அதில் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து காட்டுவாங்க, ஏன்னா அது அவங்களோட வெர்ஷன், அது அவங்களோட ஸ்டைல் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக. அந்த மாதிரி இந்த குழந்தையும் அந்த டான்ஸில் இதோட கான்ட்ரிபியூஷன், இதோட ஸ்டைலில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுது. லாஸ்ட் ஒன், நேச்சுரலைசேஷன்னு சொல்லும்போது இப்போது ஒரு குழந்தை டிவி பார்த்துச்சு, அதுலேருந்து லேர்ன் பண்ணுச்சு, எக்ஸ்ட்ரா அதோட ஸ்டைலெல்லாம் ஆட் பண்ணுச்சு, லாஸ்ட்டாக இப்போ காலப்போக்கில் அது ஒரு நேச்சுரல் ஹேபிட் மாதிரி மாறிடும் இல்லையா? அதுக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிச்சிரும், இதே மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் ஆடணும்னு நினைக்கும். இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி அதுக்குள்ளே க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும், நிறைய எவாலுவேட் பண்ண ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதான் சைக்கோமோட்டார் டொமைனோட லாஸ்ட் ஸ்டெப்பாக இருக்குது. இதை வந்து IMPAN அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து எந்த விதமான சிம்பிளிஃபிகேஷனும் இல்லாமல் ஜஸ்ட் ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் லெட்டரையும் எடுத்து இம்பேன் அப்படின்ற மாதிரி, இல்லை ஐஎம்பேன் அப்படின்ற மாதிரி இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஜீன் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி. ஸோ இதில் வந்து காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரியான டெவலப்மெண்ட், ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அடல்ட்ஹுட் ரீச் பண்ணுற வரைக்கும் அந்த குழந்தைக்குள்ளே என்ன மாதிரியான சேஞ்சஸ் க்ரியேட் ஆகுது, எந்தெந்த ஸ்டேஜில் என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்றதான் இந்த தியரியில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், சென்சாரி மோட்டார். இதில் வந்து பர்த் டு 2 இயர்ஸ் வரைக்கும், அந்த 2 இயர்ஸ் வரைக்கும் அந்த குழந்தை என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னா
ஒரு ஆப்ஜெக்ட்டை பார்க்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் அந்த பிக்சர் வந்து கரெக்டாக அதோட மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும் இல்லையா? சில குழந்தைங்க வந்து அந்த அம்மாவை தவிர வேறு யார்கிட்டேயுமே போகாது. ஏன்னா இதுதான் அம்மா, இதுதான் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லி அது ஸ்டேபிளாக ஒரு பிக்சர் செட் பண்ணதுக்கப்புறம் வேறு யார்கிட்டேயுமே அது போகாது. ஸோ அந்த ஒரு பிக்சரை மட்டும்தான் அது டிபெண்ட் பண்ணியிருக்கும். அந்த மாதிரி அந்த 2 இயர்ஸ்க்குள்ளே சில ஆப்ஜெக்ட்ஸை வந்துட்டு அதால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்க கிட்ட வந்து நோஸ் எது, மவுத் எது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அது கரெக்டாக அதை வந்து பாயிண்ட் பண்ணுமே தவிர நம்ம வந்து இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ பிக்சராக அதுக்கு ஒவ்வொரு விஷயமும் ஆக்ஷன்ஸ் மூலமாகவும் இல்லை சில பிக்சர்ஸ் மூலமாகவும் நம்ம டீச் பண்ணுறதை அது பிரெயினில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஸோ தேவையான டைமில் நம்ம ஒரு விஷயம் கேட்கும்போது ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் அந்த பேபியால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஓகே, இதுதான் அந்த கலர், இதுதான் அந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது 2 இயர்ஸ் வரைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீ ஆப்ரேஷனல் அப்படின்னு சொல்லும்போது இது 2 இயர்ஸ் to 7 இயர்ஸ். ஸோ அந்த ஏஜில் 2 to 7 ஏஜில் இருப்பாங்க இல்லையா? அந்த குழந்தைங்க எல்லாத்துக்கும் ஒரு சிம்பாலிக் தாட் ப்ராசஸ் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற லெவலுக்கு ஓரளவுக்கு ஒரு 7 இயர்ஸ் அப்படின்றப்போ அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாம் போயிடுவாங்க இல்லையா? ஸோ நம்ம இதை செய்யாத அப்படின்னு சொன்னால் ஓகே இதுக்காக தான் நம்மளை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்குள்ளே வருவாங்க. சொல்கிறத அவங்களால எடுத்துக்க முடியும். ஒரு பாயிண்ட் என்ன சொன்னாலும் அதை ப்ராப்பராக அவங்களால கெயின் பண்ணிக்க முடியும். ஒரு நாலேஜாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் அதை கெயின் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் அவங்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கான்க்ரீட் ஆப்ரேஷனலில் வந்து 7 to 11 அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க வந்து ஒரு லாஜிக்கல் தாட். இப்போ நம்ம ஒரு விஷயம் அந்த 7 to 11 ஏஜுக்குள்ளே இருக்கிற ஒரு குழந்தைகிட்ட சொல்கிறோம் அப்படின்னா அதிலேருந்து அது கொஷின் கேட்கும். நீங்கள் எப்படி இதை சொல்ல முடியும்? ஏன்னா அந்த ஏஜுக்குள்ளே ஒரு 5th ஸ்டாண்டர்ட் to 6th ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க ஆல்ரெடி நிறையா படிச்சிருக்கிறாங்க. நம்ம ஒரு விஷயம் சொல்லும்போது அது எப்படி இப்படி வந்துச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். ஸோ லாஜிக்கலாக திங்க் பண்ணுற அளவுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் அவங்களுக்குள்ள அந்த ஏஜில் கெயின் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஸ்கூல் படிக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி, படிக்காத குழந்தையாக இருந்தாலும் சரி, லைஃப் அவங்களுக்கு அந்த வயசுக்குள்ளே நிறையா டீச் பண்ணியிருக்கும். ஸோ அதுலேருந்து அவங்க நிறைய யோசிக்கிறதுக்கும் கொஷின்ஸ் கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் ஒன் ஃபார்மல் ஆப்ரேஷனல். இதில் வந்து அடல்சன்ஸில் இருந்து அடல்ட்ஹுட் வரைக்கும் ஓகேவா? இதில் வந்து அவங்க ஓரளவு மெச்சூர்ட் ஆயிடுறாங்க. ஸோ ஒரு விஷயம் நம்ம சொல்லும்போது அதை சயின்டிஃபிக்காக அவங்க திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து சயின்டிஃபிக்கலி இது ஓகே தானா? இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் கிட்ட நிறைய பேருக்கு காட் மேலே பிலீஃப் இருந்தாலும் சில பேர் வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக கொஷின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க இல்லையா? ஸோ ஒரு யங்ஸ்டராக அவங்களுக்கு சயின்ஸ் மேலே நிறைய நம்பிக்கை இருக்கிறதுனால இன்னமும் கடவுள் அப்படின்றவங்க இருக்கிறாங்களா அப்படின்ற கொஷின்ஸ் நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரி சயின்ஸ் பேஸ்டாக அவங்க நிறைய டெவலப்மெண்ட்டை பார்த்துட்டு வரும்போது இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருந்து வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே சயின்டிஃபிக்கலாக அவங்க யோசிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஜீனோட பேசிக் காக்னேட்டிவ் கான்செப்ட்ஸ். இதில் வந்து ஒரு 4 கான்செப்ட் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கீமாஸ்னால் என்னென்னா ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை வந்து பிறந்ததுலேருந்து நிறைய விஷயங்களை பார்க்குது. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஒவ்வொரு டிவிஷன்ஸ் தெரியாது. இப்போ ஃப்ரூட்ஸ் அப்படின்னா அந்த ஃப்ரூட்ஸ்குள்ளே பிளென்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குது இல்லையா? அதே மாதிரி ஒரு பேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டால் பேர்ட்ஸ் அப்படின்றது ஜென்ரலாக நம்ம சொல்கிறது, அதுக்குள்ளே நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்றது அந்த குழந்தைக்கு தெரியாது. அந்த குழந்தைக்கிட்ட இப்போ பேர்ட் அப்படின்னா இந்த பேர்ட் பறக்கும் அப்படின்னா அது ஒரு க்ரோவை பார்க்குது, இதுதான் பேர்ட், இது பறக்கும், அது பிளாக் கலரில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிக்சர் தான் அதோட மைண்டில் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி தான் அது என்னெல்லாம் திங்ஸ் பார்க்குதோ அது எல்லாமே ஒரே ஒரு திங்ஸாக தான் அது வந்து நினச்சிட்டு இருக்கும். இந்த மாதிரி டிவிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு தெரியாது. எல்லாமே வேறு வேறு தனித்தனி அப்படின்ற மாதிரி தான் அந்த குழந்தை நினச்சிட்டு இருக்கும். ஸோ ஒரு குழந்தைக்கு எல்லா திங்ஸுக்கும் செப்பரேட்டாக ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு பிக்சர் அதோட மைண்டில் இருக்குது இல்லையா? அதுதான் ஸ்கீமாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து அசிமுலேஷன்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஃப்ரேம் ஒர்க், அதுக்கு ப்ராப்பரான ஒரு பிக்சர் அதோட மைண்ட் செட்டில் இருக்குது. இப்போது அதுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இவ்வளோ நாளும் க்ரோவை பார்த்து அது மட்டும்தான் பறக்கும், அது மட்டும்தான் பேர்டுன்னு நினச்சிட்டு இருந்த அந்த குழந்தைக்கு திடீர்னு ஒரு பேரட்டை பார்க்குது அப்படின்னா இது என்ன பேர்டு, இது க்ரீன் கலரில் இருக்குது, இதுவும் பறக்குது, அதோட சிலபஸில் இல்லாத அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஆட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? அதை தான் அசிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு குழந்தைக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது, அந்த ஸ்டோரேஜில் க்ரோ மட்டும்தான் இருக்குது. இப்போ அடிஷ்னலாக பேரட் அப்படின்ற ஒன்று அதோட நாலேஜை தாண்டி ஒன்று அடிஷ்னலாக ஆட் ஆகுது இல்லையா? அதுதான் அசிமுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? தேர்ட் ஒன் அக்கமடேஷன்னா என்ன அப்படின்னா சேஞ்ச் யுவர் வே ஆஃப் திங்கிங். இவ்வளோ நாளும் க்ரோ மட்டும்தான் பறக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்குள்ளே ஒரு தாட் ப்ராசஸ் இருந்திருக்கும் இல்லையா? அந்த தாட் ப்ராசஸை சேஞ்ச் பண்ணி பேரட்னு ஒரு பேர்டு இருக்குது, அதுவும் பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அதோட தாட் ப்ராசஸை சேஞ்ச் பண்ணி அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷனை சேர்க்கறதுக்கான ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி கொடுக்குறது தான் இந்த அக்கமடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒவ்வொரு நேம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒன் ஈக்குவலிபரேஷன்.
ஈக்குவலிபரேஷன் அப்படின்னு சொல்லும்போது பேலன்சிங் கான்ஃப்ளிக்ட் ஐடியாஸ். இப்போ இவ்வளோ நாளும் க்ரோ மட்டும்தான் ஒரு பேர்ட் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்த அந்த ஒரு குழந்தைக்கு பேரட் அப்படின்ற அடிஷ்னலான இன்ஃபர்மேஷனை சொல்லும்போது அதையும் எடுத்துக்கிறதுக்கான மைண்ட் செட்டில் வந்துருச்சு. பட் இப்போ அதுக்கு 2 கான்ட்ராஸ்டான விஷயங்கள், பிளாக் கலரில் இருந்த பேர்ட் இப்போ க்ரீன் கலரில் இருக்குது, அது வேறு ஷேப்பில் இருக்குது, இது வேறு ஷேப்பில் இருக்குது, அதோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது, அதோட ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்குது, அதோட ஷெல்டர் வேறு மாதிரி இருக்குது. ஸோ டோட்டலாக கான்ட்ராஸ்டான 2 விஷயங்கள் ஒரே கேட்டகரிக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கான்ஃப்ளிக்டான ஐடியாஸை வந்து பேலன்சிங்காக மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க இல்லையா, இந்த ப்ராசஸ் தான் ஈக்குவலிபரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம சேர்க்குறோம், அப்படி சேர்க்கும்போது அதுக்குள்ளே ஒரு இன்பேலன்ஸ் க்ரியேட் ஆகுது, அதை ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணுற அந்த ப்ராசஸை தான் ஈக்குவலிபரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பிஹேவியரிசமில் வந்துட்டு 2 தியரிஸ்ட் பேசியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஐவின் பவ்லவ். இவர் கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி, இதுக்கு வந்து மோஸ்ட்டாக டாக் வச்சு தான் இவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஒரு கண்டிஷன் போடுறதுக்கு முன்னாடி டாகோட பிஹேவியர் எப்படி இருக்குது, கண்டிஷனுக்கு அப்புறமா அதோட பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு டாக் வந்து நேச்சுரலாகவே ஃபுட்டை பார்த்துச்சு அப்படின்னா அதோட ரியாக்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா, சாலுவேஷனில் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபுட்டை பார்க்கும்போது அந்த டாகோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது. இதே டாக் ஒரு பெல்லை பார்க்குது அப்படின்னா, பெல் ரிங் ஆகிறத பார்க்குது அப்படின்னா அது நியூட்ரலாக இருக்கும். ஏன்னா அந்த பெல்லுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அது அதோட ஃபுட்டும் கிடையாது. ஸோ நியூட்ரலாக இருக்கும். ஓனர் ஆஃப் தி டாக் வந்து அந்த டாக் கிட்ட பெல் சவுண்டை நீ கேட்கும்போது, அந்த பெல்லை பார்க்கும்போது நீ இதே மாதிரி ரியாக்ஷன், ஃபுட் பார்க்கும்போது உனக்கு என்ன ரியாக்ஷன் வருதோ அதே ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் பண்ணிட்டாங்க, ஒரு கண்டிஷன் போட்டாங்க அப்படின்னா அந்த டாக் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஸோ வெறும் ஒரு பெல்லை மட்டும் பார்க்கும்போது எந்த ரியாக்ஷனும் கொடுக்காத டாக் ஃபுட்டோட அந்த பெல்லை பார்க்கும்போது ரியாக்ஷன் கொடுக்குது. ஏன்னா அதில் ஃபுட் இருக்குது, பெல் அது வந்து கன்சிடர் பண்ணவே இல்லை, ஃபுட்க்கு மட்டும் ரியாக்ஷன் கொடுக்குது. ஆனால் நல்ல ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம், ஓனர் ஒரு கண்டிஷன் போட்டதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாத அந்த பெல்லை பார்த்து கூட அது ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ எல்லாமே கண்டிஷனிங் தான். நம்ம கண்டிஷன் போடுறதுக்கு முன்னாடி அது நேச்சுரலாக ஒரு ஆக்ஷன் பண்ணுது, கண்டிஷனுக்கு அப்புறமா நம்ம என்ன ட்ரெயின் பண்ணமோ அதுக்கேற்ற மாதிரி அது ரியாக்ட் பண்ணுது. ஓகேவா, ஸோ இது வந்து பிஹேவியரிசம். ஸோ இதில் வந்து ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸும் இருக்கும், கண்டிஷனிங் ரெஸ்பான்ஸும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கின்னரோட ஆப்பரண்ட் கண்டிஷனிங் அண்ட் லேர்னிங். இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம டிவைட் பண்ணுவோம். இதில் என்ன மாதிரி வரும் அப்படின்னா, குழந்தைங்களை வந்து 2 விதத்தில் மாற்றலாம். ஒன்று, அவங்க ஒரு பிஹேவியரில் இருக்கிறாங்க, அவங்க வந்து எழுதுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லை குக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி ஏதோ ஒரு பிஹேவியரில் இருக்கிறாங்க. அந்த பிஹேவியர் வந்து நல்ல பிஹேவியராக இருந்துச்சு அப்படின்னா அதை என்கரேஜ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் ஆஃபர் பண்ணும்போது அவங்க அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவாங்க இல்லையா. இதே மாதிரி அவங்க பண்ணுற ஒர்க் வந்து நல்லா இல்லை, அவங்கள ஸ்டாப் பண்ண சொல்கிறோம், பட் அவங்க கேட்கல அப்படின்னா பனிஷ்மெண்ட் மூலமாக அவங்கள வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இது நெகட்டிவ் வேல அவங்களோட பிஹேவியரை நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஓகேவா, ஸோ இதான் ஸ்கின்னரோட அந்த கான்செப்டாக இருக்குது. கிஃப்ட்ஸ் கொடுத்து அவங்களோட பிஹேவியர் நல்ல பிஹேவியராக இருந்தால் அதை கண்டினியூ பண்ண சொன்னோம், பனிஷ்மெண்ட் கொடுத்து அவங்களோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணணும். இதில் வந்து வாலண்டியரி பிஹேவியர் வந்து கான்சிக்வன்சஸால் கண்ட்ரோல் பண்ணப்படுது. இப்போ நம்ம ஒரு நல்ல பிஹேவியரில் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிவார்ட் கிடைக்கும், இல்லை நம்மளோட பிஹேவியர் சரியில்லை அப்படின்னா அதுக்கேற்ற பனிஷ்மெண்ட் கிடைக்கும். பட் அது ரெண்டோட ரிசல்ட்டுமே நம்ம ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக சேஞ்ச் ஆகிறதுக்கான ரிசல்ட் தான். பட் நம்ம அதை ப்ராசஸ் எப்படி நெகட்டிவாக போகிறோமா இல்லை பாசிட்டிவாக போகிறோமா அப்படின்றதுல தான் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து E.L. தார்ண்டெக் தியரி. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா 3 விஷயங்கள், லா ஆஃப் எஃபெக்ட், ரெடினஸ் அண்ட் எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு பிஹேவியரோடு இருக்கிறோம், நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு ஆட்டிடியூட் இருக்குது, ஒரு பிஹேவியர், நம்ம ஒரு ஆக்ஷனில் ஈடுபடுறோம், அந்த ஆக்ஷன் வந்து நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தருது, நம்மளோட ரிசல்ட் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு கான்சிக்வன்ஸாக இருக்குது அப்படின்னா அது நம்மளோட ஸ்ட்ரென்த்தாக நினச்சி அதை கண்டினியூ பண்ணுவோம் இல்லையா. இதுவே நம்மளோட பிஹேவியர் வந்து ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு கான்சிக்வன்சஸை க்ரியேட் பண்ணுது அப்படின்னா அப்போது அது நம்மளோட வீக்னஸாக மாறும். ஸோ அதை வந்து ரிப்பீட் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு எஃபெக்ட் அப்படின்றது பிஹேவியர் என்ன மாதிரியான கான்சிக்வன்சஸை தருதோ அதை பொறுத்து அதை ரிப்பீட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணுவோம். செகண்ட் ஒன், லா ஆஃப் ரெடினஸ். லா ஆஃப் ரெடினஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து நிறைய பெஸ்ட்டான விஷயங்களை லேர்ன் பண்ணிக்குவாங்க. எப்போ அப்படின்னா அவங்க ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ரெடியாக ரொம்ப ஆர்வமாக ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஓகேவா, அப்படி அவங்க நிறைய பெஸ்ட்டான விஷயங்களை லேர்ன் பண்ணிப்பாங்க, அவங்களோட நாலேஜை வந்து கெயின் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்போவுமே லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு ரெடியாக ப்ரிப்பேர்டாக இருக்கிற ஒரு பர்சனாக இருப்பாங்க, ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, எதுலேயுமே அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க. அவங்க ஒரு வேளை ரெடி ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க, அவங்களோட கோலை அவங்களால அச்சீவ் பண்ண முடியாது, ஃபோக்கஸ்டாக அதில் வந்து படிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ லா ஆஃப் ரெடினஸ் அப்படின்றது ஃபோக்கஸ்டாக இருக்கிற பர்சன் அச்சீவ் பண்ணுறாங்க,
ஃபோக்கஸ்டாக இல்லாத பர்சன் டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்க, அவங்களோட கோலை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் ஒன் லா ஆஃப் எக்ஸசைஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த மோர் யூ ப்ராக்டிஸ், நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது பர்ஃபெக்டான ஒரு பிஹேவியராக ஒரு ஸ்கில்லாக நமக்குள்ளே க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்கில் நம்மளுக்கு வேணும், இல்லை ஒரு நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது எனக்கு வரல அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் அந்த ஃபீல்டுலேயோ இல்லை அந்த ஸ்கில்லையோ நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறோமோ, எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அதில் நம்ம எக்ஸ்பர்ட்டாக மாறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு டேவிட் கால்ப்ஸோட எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் மாடல். இதில் வந்து ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த பிக்சர் பார்த்தா நம்மளுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். டைவர்ஜிங், அசிமுலேட்டிங், கன்வர்ஜிங் அண்ட் அக்கமடேஷன். ஃபர்ஸ்ட் வந்து டைவர்ஜிங்கில் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை ஒரு காத்தாடி மாதிரி ஒரு விளையாடுறதுக்கான ஒரு திங்ஸை பார்க்குது. அதை பார்க்கும்போது அதோட ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குது. ஸோ ஒரு ஃபேன் அப்படின்னா அது இப்படி தான் இருக்கும், அதை நம்ம கையில் வச்சுக்கலாம், இந்த மாதிரி தான் அதோட ஆக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் நோட் பண்ணுது. ஸோ ஒரு குழந்தை அதோட மெமரியில் ஃபேன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ ஸ்டோர் பண்ணிடுச்சு. அதுக்குள்ளே இப்போ ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. தென் அந்த ஃபேனை வந்து நல்லா வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குது. செகண்ட் ஆக்ஷனில் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ வீட்டுக்கு வர்ற அந்த குழந்தை வீட்டில் இதே மாதிரி ஒரு டேபிள் ஃபேனை பார்க்கும்போது அதுவும் இது கையில் இருக்கிற அந்த ஃபேனோட சிமிலராக இருக்கும்போது அதுக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. இதுதான் அசிமுலேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அசிமுலேட்டிங்னா என்னன்னு பார்த்தோம், ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட சிலபஸை தாண்டி அந்த குழந்தையோட மெமரியில் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்கிற விஷயத்தை தாண்டி புதுசாக கான்ட்ராஸ்டான ஒரு விஷயங்கள் ஆட் ஆகிறது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த குழந்தை இது வரைக்கும் ஃபேன்னா இதுதான் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கோம். ஆனால் இப்போது ஒரு பெரிய சைஸில் நிறைய ஏரை ப்ரொவைட் பண்ணுற ஒரு பெரிய சைஸ் ஃபேனும் இருக்குது அப்படின்றது அதுக்கு தெரிய வருது இல்லையா. ஸோ அது ஒரு நியூ நாலேஜ் அதுக்கு ஆட் ஆகுது. இந்த ஒரு விஷயத்தை அதோட மெமரியில் அது கெயின் பண்ணிக்கிறது தான் செகண்ட் ப்ராசஸ் அசிமுலேட்டிங். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா கன்வர்ஜிங். கன்வர்ஜிங்கில் அது அந்த ஃபேனை ரீக்ரியேட் பண்ண முடியுமா, அதில் இருக்கிற டிஃப்ரென்சஸ் என்ன, சிமிலாரிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குது. தென் அது கையில் வச்சுருந்த அந்த காத்தாடியை அகெயின் மேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண ஆரம்பிக்குது. ஸோ திங்க் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா, ரீக்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுது. அது தேர்ட் ப்ராசஸ். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா அக்கமடேட்டிங். அக்கமடேட்டிங் அப்படின்னு சொல்லும்போது ஆக்டிவ் எக்ஸ்பெரிமெண்டேஷன். அதோட எல்லா நாலேஜையும் யூஸ் பண்ணி அந்த மினி ஃபேனை வந்து எப்படி ரீக்ரியேட் பண்ண முடியும்னு சொல்லி நிறைய யோசிச்சு அதில் இருக்கிற மாதிரி அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறது. ஸோ இது வந்து சோல்ஃபுல்லாக பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை ரீக்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ இதில் வந்து டைவர்ஜிங் பீப்புள் ஓரியன்டாக இருக்கும். செகண்டு அசிமுலேட்டிங் வந்து கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கும். ஏன்னா அதை லேர்ன் பண்ணிக்க ட்ரை பண்ணும், அந்த ரெண்டு கான்ஃப்ளிக்டான விஷயங்களுக்கு நடுவில் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கும். தேர்ட் ஒன் கன்வர்ஜிங் என்ன அப்படின்னா ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கும். அது வந்து அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணணும்னு சொல்லி திங்க் பண்ண ஆரம்பிக்கும், அதை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். லாஸ்ட் ஒன் பீப்புள் ஓரியன்டாக இருக்கும். ஸோ இதுதான் டேவிட் கால்ப்ஸோட எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் மாடலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டீச்சர் சென்டர் லேர்னிங் அண்ட் ஸ்டூடெண்ட் சென்டர் லேர்னிங். டீச்சர் சென்டர்ட் லேர்னிங்கில் வந்துட்டு ட்ரெடிஷ்னல் ஆர் கன்வென்ஷனல் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. டீச்சர் சென்டர்ட் தான் நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்தே இருந்தது. ஒரு டீச்சர் வந்து கிளாஸில் டீச் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அதை லெசன் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக கொஷின்ஸ் கேட்குறதோ இல்லை இன்ட்ராக்டிவ் செஷன் கூட இருக்காது. டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை எல்லாரும் அமைதியாக உட்காந்து கேட்டுட்ருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டீச்சர் தான் அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுவாங்க. டீச்சர் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாசிவாக இருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் டீச்சர் சென்ட்ரிக் அப்படின்னு சொல்கிறோம். டீச்சர் என்ன ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படியே டீச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அதை வந்து நாலேஜாக கெயின் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் எந்த விதமான இன்ட்ராக்டிவ் செக்ஷன், டிஸ்டர்பிங் எலமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் சென்டர்ட் லேர்னிங் அப்படின்னா என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள நிறைய இன்ட்ராக்ட் பண்ண சொல்லுவாங்க, கொஷின்ஸ் கேட்க சொல்லுவாங்க, அதே மாதிரி அவங்கள டீச் பண்ண சொல்லலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா. இதுதான் ஸ்டூடெண்ட் சென்டர்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஜக்மக் மாடல். ஜக்மக் மாடல்னா என்ன அப்படின்னா, ஜக் அப்படின்றத வந்து டீச்சர் அப்படின்னும் மக் அப்படின்றது ஸ்டூடெண்ட் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஜக் அப்படின்றது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும், அதில் நிறைய தண்ணி நம்ம ஊற்றி வச்சுக்க முடியும். மக் வந்து சின்ன சைஸில் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஜக்கில் இருக்கிற அந்த தண்ணியை தான் நாலேஜ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அந்த டீச்சர்ஸ் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நாலேஜை அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போர் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அதை கெயின் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா. ஸோ அவ்வளோ தெரிஞ்ச அந்த டீச்சர் குழந்தைங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் தேவைப்படுதோ அதை ப்ராப்பராக மெஷர் பண்ணிவிட்டு அந்த நாலேஜை குழந்தைங்களுக்கு போர் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இது மூலமாக அவங்களும் நாலேஜை கெயின் பண்ணிக்கிறாங்க. இதுலேயும் டீச்சர்ஸ் மட்டும்தான் ஆக்டிவாக இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாசிவாக தான் இருப்பாங்க. ஓகேவா. தென் ஈத்தோஸ், பாத்தோஸ், லோகோஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லையா. இதில் ஈத்தோஸ் அப்படின்னா என்னென்னா, இதுவுமே டீச்சருக்கான முக்கியமான ஒரு குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஈத்தோஸ்
பேத்தோஸ் அப்படின்றது ஒரு டீச்சர் வந்து ரொம்ப எத்திக்கலாக மாரல் வேல்யூஸோட அவங்களோட டீச்சிங் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டீச் பண்ணும்போது அதில் எந்த ஒரு எத்திக்ஸுமே இல்லாமல் அவங்க டீச் பண்ணாங்கன்னா அதே மாதிரி தான் அந்த ஸ்டூடெண்ட்டும் வளருவாங்க. சொசைட்டியில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே அதே மாதிரி தான் இருக்கும். எத்திக்ஸ் அப்படின்னா என்னன்னே தெரியாத ஸ்டூடெண்ட்ஸாக தான் அவங்க வளருவாங்க. ஸோ ஒரு டீச்சர் அப்படின்றவங்க ரொம்ப எத்திக்கலாக இருக்கணும். அவங்களோட டீச்சிங்ஸும் ரொம்ப வேல்யூபிளாக மாரல் வேல்யூஸ் இருக்கிற ஒரு டீச்சிங்காக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பேத்தோஸ் அப்படின்னா என்னென்னா இமோஷன்ஸ். ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டோட இமோஷனை புரிஞ்சுக்கணும், அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கண்டிஷனை புரிஞ்சுக்கணும், அவங்களோட லேர்னிங் லெவல் எந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு டீச் பண்ணணும். ஸோ நம்ம சைட்லேருந்து மட்டுமே யோசிக்காமல் ஸ்டூடெண்ட் சைட்லேருந்தும் யோசிக்கிற ஒரு டீச்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் ஒன் லோகோஸ் அப்படின்னா லாஜிக்கல் டீச்சிங். நம்ம டீச் பண்ணுற விஷயம் லாஜிக்கலாக இருக்கணும். நம்மளோட டீச்சிங்லையும் நம்மளோட இன்ஃபர்மேஷன் ஷேரிங்லையும் ஒரு லாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எஃபெக்டிவ் டீச்சிங் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக நம்மளோட டீச்சிங்கை ப்ரெசென்ட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன் மட்டும் கிடையாது, அவங்களோட பிஹேவியர் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு சில ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கிளாரிட்டி. நம்ம ப்ரெசென்ட் பண்ணுற அந்த ப்ரெசன்டேஷன் ரொம்ப கிளியராக இருந்துச்சு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஈஸியாக நாலேஜ் வந்து கெயின் பண்ணிப்பாங்க. செகண்ட் வந்து ப்ராபிங் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ப்ரெசென்ட் பண்ணுற அந்த ப்ரெசன்டேஷன் நம்ம சம்மரைஸ் பண்ணுறோம், நரேட் பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ட்ரிக்கியாக கொஞ்சம் அவங்க யோசிக்கிற மாதிரியான வேலை நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள நிறைய கொஷின்ஸ் வரும் இல்லையா? ஸோ அந்தளவுக்கு கிரிட்டிக்கலாக அவங்களை திங்க் பண்ண வைக்கிறது, கொஷின்ஸ் ரேஸ் பண்ண வைக்கிறது மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சரிங்னா என்ன அப்படின்னா ரொம்பவே லாஜிக்கலாக ப்ராப்பரான பேர்டனில் நம்மளோட கிளாஸை கொண்டு போகணும். ரொம்பவே கிளம்ஸியாக நம்ம என்ன சொல்ல வரோன்றது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியாமல் ஸ்டார்டிங் டு எண்டிங் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லாமல் நம்ம ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் இல்லாமல் நடத்தணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த பாயிண்ட்ஸை எடுத்துக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ப்ராப்பராக அதை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கேஃபோல்டிங்னா என்ன அப்படின்னா இது ஒரு டெம்ப்ரவரியான கைடன்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம டீச் பண்ணுறோம், அவங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு கட்டத்தில் அந்த ஸ்டூடெண்ட்டால் தனியாகவே படிக்க முடியும். ஏதாவது டவுட்ஸ்னால் மட்டும் நம்ம அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணால் போதும். மற்றபடி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும் இல்லையா? அந்த சிச்சுவேஷன் வரும்போது அவங்கள ஃப்ரீயாக விட்டுறலாம், அவங்களே படிச்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து டாஸ்க் ஓரியன்டட்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து என்ன டீச் பண்ணாலும் அதில் ஒரு டாஸ்கோடு நம்ம டீச் பண்ணோம். யார் ஃபஸ்ட் இதை எழுதி முடிக்கிறா, யார் ஃபஸ்ட் ரீட் பண்ணுறா, யார் இதில் கொஷின்ஸ் நிறைய ரைஸ் பண்ணுறா, இந்த மாதிரி டாஸ்க்கை பேஸ் பண்ணி நம்ம லெசன்ஸ் டீச் பண்ணும்போது அவங்க இன்னுமே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க இல்லையா? நம்ம தான் வின் பண்ணணும், நம்ம இதுலேருந்து நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சக்ஸஸ் ரேட்னா என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க எந்த அளவுக்கு ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தங்களோட லெவல் எந்த மாதிரி இருக்குது, ஸ்லோ லேர்னர்ஸ்லேருந்து ஃபாஸ்ட் லேர்னர்ஸ் வரைக்கும் அவங்களோட லெவல் என்ன, கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீச் பண்ணணும். நெக்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். கிளாஸில் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே டீச் பண்ணும்போது ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, லிசன் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. பேக் பெஞ்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்மளால் அவ்வளோ ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே அட்டென்டிவாக கிளாஸில் இருக்கணும் அப்படின்னா அவங்களோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்கிற மாதிரியான சில டாஸ்க் நம்ம கண்டக்ட் பண்ணலாம். இல்லை நம்மளோட டீச்சிங்கை வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் செம்மில் இருக்கிற மாதிரி லாஸ்ட் செம்லையும் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால் கிளாஸ் டெஸ்ட் வைக்கும்போது இல்லை ஒரு குவிஸ் மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டக்ட் பண்ணும்போது அவங்களோட லெவல் எந்த மாதிரி இருக்குது, அவங்களோட சப்ஜெக்டை தாண்டி ஜென்ரலாக இல்லை லாங்குவேஜ் வைஸ் அவங்களோட லெவல் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அடிக்கடி நம்ம எவாலுவேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எம்பத்தி அண்ட் பேஷன்ஸ். எம்பத்தி அப்படின்னு சொல்லும்போது சப்போர்ட்டிவ் கைடன்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப டல்லாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எஜுகேஷன் ஓரியன்டாக மட்டும்தான் ஸ்லோவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் ஒஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை அவங்க வந்து மென்டலி ஏதாவது டிஸ்டர்ப்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் அவங்க கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கலாம். அது என்ன அப்படின்றது தெரிஞ்சு ப்ராப்பரான கைடன்ஸ் அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக போத் பர்சனல் அண்ட் ஆல்சோ எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்லையும் ப்ராப்பராக அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். லாஸ்ட் ஒன் வெரைட்டி அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட டீச்சிங் மெத்தட் எப்போவுமே ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு அது போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஸோ நம்மளோட டீச்சிங் மெத்தடை முடிஞ்ச அளவுக்கு நம்ம டே டு டே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. பட் ஒவ்வொரு செம்முக்கும் நம்மளோட டீச்சிங் மெத்தட்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா, இல்லைனா ஒவ்வொரு பேப்பருக்கு ஏற்ற மாதிரி இந்த பேப்பரை இந்த மேனரில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணோன்னா அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போனால் அவங்க ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங்காக அதை கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வெரைட்டியாக நம்மளோட டீச்சிங் மெத்தட்ஸை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் அப்படின்றது எந்தெந்த இடத்துல எப்படிலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர், நெகட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஜீரோ ட்ரான்ஸ்ஃபர். ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர்.
பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்கில் தெரியும். நம்ம ஏதோ ஒரு நாலேஜ் வந்து கெயின் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த நாலேஜ் வச்சு இல்ல அந்த ஸ்கில்ல வச்சு புதுசா இன்னொரு ஸ்கில் நம்மளால கன்டின்யூ பண்ண முடியுது. இல்ல அத விட டெவலப்பான ஒரு இன்ஸ்டிடியூஷன்லயோ இல்ல பிளாட்ஃபார்ம்லயோ நம்மளால சர்வே ஆக முடியுது அப்படின்னா, அத தான் பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்றோம். பாசிட்டிவா நம்மளோட நாலேஜ ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்மளுக்கு கார் ஓட்ட தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து 4 வீலர். ஸோ ஒரு 4 வீலர் ஓட்ட தெரிஞ்ச நம்மளுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சில நம்ம இப்போ ஆம்புலன்ஸ் ஓட்டி ஆகணும், இல்ல வேற ஏதோ ஒரு பெரிய வண்டி ஓட்டி ஆகணும் அப்படின்னா, இந்த கார் ஓட்ட தெரிஞ்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்மளால அந்த ஒரு பெரிய வண்டியையும் ஓட்ட முடியும் இல்லையா? ஸோ அதை தான் பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கில்ல வச்சு பெரிய லெவல்ல அந்த ஸ்கில்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது. நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர். நெகட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர்னா என்னன்னா, நம்ம கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கு. அந்த ஸ்கில்லே நம்மளுக்கு ஒரு பிரச்சனையா வந்து முடியுது. வேற ஒரு ஸ்கில்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதுல இது ஒரு பிரச்சனையா வர்றத வந்து நெகட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம கார் ஓட்ட பழகுறோம், இல்ல வேற ஏதோ ஒரு வெஹிக்கிள் நம்ம ஓட்ட பழகுறோம் அப்படின்னா, அதில் வந்து லெஃப்ட் சைட் டிரைவிங் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இப்போ ஆக்சிடென்டலாக நம்ம ரைட் சைடு தான் ஓட்ட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம் அப்படின்னா, அந்த டைமில் நம்ம படித்த விஷயம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல் ஆகாது இல்லையா? இல்லைனா சில பேர் நிறைய படிச்சிருப்பாங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா இருக்கும், நிறைய ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க வந்து இப்போ உடனே அவங்களுக்கு ஒரு ஜாப் வேணும்னு சொல்லி ஏதாவது ஜாப் தேடும்போது நிறைய பிளாட்ஃபார்மில் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி அவங்கள ரிஜெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளோத்தையும் கெயின் பண்ணியிருக்கும் போது அதுவே உங்களுக்கு நெகட்டிவாக மாறி உங்களுக்கு வேலை கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் நெகட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். லாஸ்ட் ஒன் ஜீரோ ட்ரான்ஸ்ஃபர். ஜீரோ ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன அப்படின்னா, இதில் வந்து எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது, நோ எஃபெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாய் பல்லவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து டான்ஸ் ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ டான்ஸில் அவங்க பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் அவங்க ஒரு டாக்டர் ஆயிருக்கிறாங்க இல்லையா? ஸோ பேஷன் ஒரு பக்கம் இருக்கும், ப்ரொஃபஷன் ஒரு பக்கம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஸ்கில் இருந்தாலும் அந்த ஸ்கில் வந்து எந்த விதத்துலையும் அவங்களோட இன்னொரு நாலேஜை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இதை தான் ஜீரோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பெர்கின்ஸ் அண்ட் சலமோன் இவங்க வந்து 2 விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று லோ ரோட் ட்ரான்ஸ்ஃபர், இன்னொன்று ஹை ரோட் ட்ரான்ஸ்ஃபர். லோ ரோட் ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது. இப்போ வந்து நம்ம பைக் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி பைக் ஓட்ட தெரியும். இப்போ அட்வான்ஸ்டாக நிறைய பைக் எல்லாமே வந்துருச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி பைக்கை நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஓட்ட ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு எந்த விதமான ட்ரைனிங்கும் நம்ம எடுக்க வேண்டியதில்லை. இந்த நாலேஜை வச்சே நம்ம அதையும் ஓட்ட ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? ஸோ இதுதான் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கில் வந்து இன்னொரு விஷயத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஹை ரோட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்னென்னா, இது கான்ஷியஸான ஒரு அப்ளிகேஷன். இதில் கொஞ்சம் எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும். நம்மளுக்கு இப்போ மேத்தமெட்டிக்ஸ் நல்லா வரும், இல்லை கால்குலேஷன், அக்கௌண்டன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது டைரெக்டாக நம்ம எடுத்த உடனே எனக்கு இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி அப்ளை பண்ண முடியாது. இந்த பிஸ்னஸுக்கு இந்த ஸ்கில் தேவைப்படுமா, அதை எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு சின்ன அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு சின்ன எஃபர்ட் போடுறோம் இல்லையா, அதை தான் ஹை ரோட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் காக்னிட்டிவ் அண்ட் லேர்னிங் அப்ரோச்சஸ். இதில் எந்த மாதிரியான லேர்னர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சீக்வென்ஷியல் லேர்னர்ஸ், தென் சர்ஃபேஸ் லேர்னர்ஸ், இம்பல்சிவ் லேர்னர்ஸ், டீப் லேர்னர்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்டிவ் லேர்னர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து சீக்வென்ஷியல் லேர்னர்ஸ். இவங்க வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்படி இருந்தால் மட்டும்தான் என்னால் லேர்ன் பண்ணிக்க முடியும், அது ப்ராப்பராக இருக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப் எனக்கு சொன்னால் தான், கிளியராக சொல்லும்போது தான் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான லேர்னர்ஸாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சர்ஃபேஸ் லேர்னர்ஸ்னால் யார் அப்படின்னா, இவங்க வந்து மோஸ்ட்டாக மெமரைஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நல்லா ப்ராப்பராக தெரிஞ்சுட்டு எனக்கு எப்படி புரியுதோ அந்த மாதிரி நான் எழுதணும் அப்படின்றலாம் கிடையாது. ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்கன்னா, ஓ இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வச்சுட்டு ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்குள்ள அந்த கான்செப்ட் இருக்கும், ஆனால் அதை ப்ராப்பராக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? தேர்ட் வந்து இம்பல்சிவ் லேர்னர்ஸ்னால் என்ன அப்படின்னா, இவங்க வந்து எந்த ஒரு டெசிஷனையும் குயிக்காக மேக் பண்ணிடுவாங்க. ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா டக்குன்னு ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. அந்த சொல்யூஷனுக்காக அவங்க ரொம்பலாம் யோசிச்சிருக்க மாட்டாங்க. நிறைய கேல்குலேஷன்லாம் போட்டு அதோட இம்பாக்ட் என்ன வரும், இது ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகுமா, இதெல்லாம் யோசிக்காமல் குயிக்காக ஒரு டெசிஷன், சரி இந்த ப்ராப்ளமாக இதை பண்ணுங்கள் சரியாயிரும், அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் தான் அவங்களுக்கு இருக்கும். ஓகேவா? தென் டீப் லேர்னர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எதனாலுமே ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த கான்செப்ட் என்னன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டுக்கும் நிறைய டைம் எடுத்து அதை டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற லேர்னர்ஸாக இருப்பாங்க. லாஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்டிவ் லேர்னர்ஸ்னால் யார் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கோம். நம்ம படித்த நாலேஜில் இருந்து தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்ம படித்த விஷயத்துலேருந்து ஏதாவது ஒன்று எடுத்து அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமான்னு சொல்லி தேடுவோம் இல்லையா? அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி, நம்மளோட நாலேஜை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா திங்க் பண்ணிப்பாங்க.
இது வந்து பர்ஃபெக்டாக இதுக்கு செட் ஆகுமா, நான் என்னோட நாலேஜை வச்சு இந்த ஒரு சொல்யூஷன் கொடுத்தேன்னா எந்த ஒரு இம்பாக்ட்டும் வராதா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த நாலேஜை வந்து அதில் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறாங்க யாருக்குன்னா இம்பல்சிவ் லேர்னர்ஸ்க்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து டீச்சர் சென்டர்ட் லேர்னிங் மெத்தட் அண்ட் லேர்னர் சென்டர்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் வந்து டீச்சர் சென்டர்ட் மெத்தடில் வந்து ஒரு 6 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா லெக்சர்ட் மெத்தட். லெக்சர்ட் மெத்தடில் டீச்சர் வந்து டீச் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் லிசன் பண்ணுவாங்க, எந்த விதமான இன்ட்ராக்ஷன்ஸும் இருக்காது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க, டீச்சர்ஸ் தான் கண்டினியூஸாக அவங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்களோ அதை வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதை கேட்குறது மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா. செகண்ட் ஒன் டெமான்ஸ்ட்ரேஷன். டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது இது மோஸ்ட்டாக பிஎட், டீச்சர் ட்ரைனிங் இந்த மாதிரியான டீச்சர்ஸ் வந்து இதை நிறைய ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சார்ட் மூலமாகவோ மைண்ட் மேப் மூலமாகவோ அவங்களுக்கு ஒரு பிக்சராக இல்லை ஏதோ ஒரு விஷயம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டும்போது அவங்க இன்னும் ஈஸியாக அந்த நாலேஜை வந்து எடுத்துக்க முடியும் இல்லையா. ஸோ நம்ம ஒரு விஷயம் கேட்குறதுக்கும் விஷுவலாக பார்க்குறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ விஷுவலாக பார்க்கும்போது அந்த பிக்சர் அப்படியே நம்மளோட மைண்டில் ஸ்டோர் ஆகும். தேர்ட் ஒன் டிடெக்டிவ் மெத்தட். டிடெக்டிவ் மெத்தட்னா என்ன அப்படின்னா ரூல் பேஸ்ட் லேர்னிங். இதுவும் அப்படி தான். இண்டக்டிவ் மெத்தடும் அந்த மாதிரி தான், ரூல் பேஸ்டாக தான் இந்த லேர்னிங் இருக்கும். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிடெக்டிவில் இப்போ ஏதோ ஒரு தியரி நடத்திட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு தியரிஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு தியரியை டீச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி டீச் பண்ணும்போது அதில் இருந்து ஒரு ப்ராக்டிஸ், இந்த தியரியை எப்படி நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ண முடியும், எந்த ஆக்ஷனோட இதை நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆக்ஷனுக்கு போகிறாங்க இல்லையா. இதை தான் டிடெக்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். இண்டக்டிவ் மெத்தட்னா என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாபிக் டீச் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு டாபிக் டீச் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை டீச் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக இதே மாதிரி தான் இவரும் இந்த தியரியில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு, ஸோ இந்த இன்சிடென்ட் பார்க்குறதுக்கு அந்த தியரி மாதிரி இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலான ஒரு டாபிக் சொல்லும்போது ஏதோ ஒரு தியரியோட நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது இண்டக்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் சாக்ரட்டிக் மெத்தட். சாக்ரட்டிக் மெத்தட் அப்படின்னா என்னன்னா கொஸ்டின் ஆன்சர் டெக்னிக்ஸ். நம்ம கிளாஸ் எந்த அளவுக்கு இன்ட்ராக்டிவாக வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ டீச்சர்ஸ் 2 பேருமே ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. யாருக்கும் போர் அடிக்காது இல்லையா. கிளாஸில் வந்து மாற்றி மாற்றி கொஷின்ஸ் கேட்குறது மூலமாக அதுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கிறது மூலமாக இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனர்ஜெட்டிக்காக ரொம்பவே ஆக்டிவாக கிளாஸை அட்டன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் சாக்ரட்டிக் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டிரெக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். டிரெக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதுதான் இதில் இருக்குது அப்படின்றத அவுட்லைனாக சொல்லாமல் லைன் பை லைன் ரீட் பண்ணி அவங்களுக்கு கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது. ஸோ இது எல்லாத்துலேயுமே டீச்சர் சென்டர்டாக தான் இருப்பாங்க. டீச்சரை மட்டும்தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாசிவாக தான் இருப்பாங்க, டீச்சர்ஸ் தான் ஆக்டிவாக இருப்பாங்க. ஓகேவா. இந்த கொஷின் ஆன்சர் செஷன்லேயுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி கேட்குற நேரம் மட்டும்தான் அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க, மற்ற எல்லா நேரமும் அவங்க வந்து பாசிவாக தான் இருப்பாங்க. டீச்சர்ஸ் மட்டும்தான் எல்லா நேரத்துலையும் ஆக்டிவாக இருப்பாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து டீச்சர் சென்டர்ட் லேர்னிங். நெக்ஸ்ட்டு லேர்னர் சென்டர்ட் மெத்தட் இல்லைனா ஸ்டூடெண்ட் சென்டர்ட் மெத்தட்னு சொல்லலாம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங். இந்த லேர்னர் சென்டரில் வந்து எதுலேயுமே டீச்சர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. டீச்சர் வந்து ஒரு டெம்ப்ரவரி கேரக்டர் மாதிரி தான், அவங்க ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி தான் வந்துட்டு போவாங்களே தவிர அவங்க ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. ஃபுல்லாக இதில் ஹீரோவாக இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். அவங்களோட இண்டிவிஜுவல் நாலேஜ் லெவலை வச்சு அவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங். ஒரு ஸ்டூடெண்ட் அவன் ஒரு ஹியூமன் பீயிங், சொசைட்டியில் அவன் வளரும்போது நிறைய ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுறான். ஸோ ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் அவனுக்கு ஒவ்வொரு விஷயத்தை டீச் பண்ணுது. அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக அவனோட லைஃப்பை வச்சு அவன் லேர்ன் பண்ணிக்கிறது. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை வந்து அவனாவே ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் வந்து கொலாபரேட்டிவ் லேர்னிங். கொலாபரேட்டிவ் லேர்னிங் அப்படின்னு சொல்லும்போது இது கிளாஸில் கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒவ்வொரு குரூப்பாக உட்கார வச்சு ஒவ்வொரு குரூப்பையும் லீட் பண்ணுறதுக்கு ஒரு லீடர்னால் அவனுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக கெயின் ஆகும். அதே மாதிரி டீம் ஒர்க் அவங்களுக்குள்ள கெயின் ஆகும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஐடியாஸ் கொடுப்பாங்க, ஒவ்வொருத்தரோட வே ஆஃப் திங்கிங் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் ஒர்க் கொடுக்கும்போது அவங்களுக்குள்ள நிறைய குவாலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்கொயரி பேஸ்ட் லேர்னிங். என்கொயரி பேஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறது. நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்லும்போது லேர்னிங் பை டூயிங். நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க் மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா யார் அதை ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்க, யார் அதில் இருக்கிற ப்ராப்ளமை சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, யார் அதை ரெக்டிஃபை பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் லெவல், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து இண்டிவிஜுவலாக அவங்களோட நாலேஜை வச்சு அவங்களோட கெப்பாசிட்டியை வச்சு அவங்க க்ரியேட் பண்ணுற, அவங்க யூஸ் பண்ணுற ஒரு ப்ராசஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீச்சர்ஸ் வந்து நாளைக்கு என்ன டாபிக் எடுக்க போகிறாங்களோ அதை முந்தின நாளே அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிடுறாங்க. சில நேரம் நம்மளுக்கு கிளாஸில் சொல்லுவாங்க இல்லையா, நாளைக்கு நான் அதை தான் டீச் பண்ண போகிறேன், எல்லோரும் ரீட் பண்ணிட்டு வந்துடணும், நான் டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஷின்ஸ் கேட்பேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா டீச்சர் டீச் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஏதாவது கொஷின்ஸ் வந்திருக்கும், கிளாரிஃபிகேஷன்ஸ் கேட்கணும் அப்படின்னு இருந்திருக்கும். இவங்க அதை டீச் பண்ணும்போது நம்மளுக்கு ஓகே இதுதான் அது அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இல்லையா. இதுதான் ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்கிறோம்.
நடத்த போகிற ஒரு விஷயத்த முந்தின நாளே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்து அதை ரீட் பண்ணிட்டு வர சொல்கிறது, இல்லைனா அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர சொல்கிறது. ஓகேவா? ஸோ இது வீட்லேயும் அந்த ஆக்டிவிட்டி நடக்கும், கிளாஸ்லேயும் அந்த ஆக்டிவிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ 2 இடத்துலையுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு 6 திங்கிங் ஹேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எட்வர்ட் டி போனோ இவர் தான் வந்து காயின் பண்ணியிருக்கிறாரு, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் மாதிரி தான். ஓகேவா? ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரி ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றத கலர்ஸ் வச்சு டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் ஹேட். ஒயிட்டில் வந்துட்டு இதில் அவங்க ஃபேக்ட்ஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. டேட்டா எந்த மாதிரி இருக்குது, இன்ஃபர்மேஷன் எந்த மாதிரி இருக்குது, இது எல்லாத்துலேயும் அதை வச்சு அவங்க ஒரு ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுவாங்க. இப்போ லா அப்படிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எவிடன்ஸ் தான் முக்கியம் இல்லையா? நம்ம என்ன தான் நான் வந்து தப்பு பண்ணலன்னு சொன்னாலும் எவிடன்ஸ் இப்படி இருக்குது, கரெக்டாக இருக்குது, ஸோ நீ தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இவங்க ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபேக்ட்டு, டேட்டா, இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரெட் ஹேட் அப்படின்னு சொல்லும்போது இதில் இமோஷன், ஃபீலிங், இன்ஸ்டிடியூஷன் இது எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போது கோர்ட்டில் வந்து எவிடன்ஸ் எல்லாம் உனக்கு எதிராக தான் இருக்குது, ஸோ நீ தான் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் ஒரு பக்கம் அவங்களோட இன்னசென்ஸ் நம்மளுக்கு தெரியுது, அவங்களோட ஆர்குமெண்ட்டில் ஒரு ட்ரூத் இருக்குன்னு தெரியுது அப்படின்னா அதை ஒரு தடவை நம்ம கன்சிடர் பண்ணலாமே. ஒரு ரீகன்சிடர் பண்ணும்போது நம்மளுக்கு எவிடன்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, எவிடன்ஸ் வந்து ஃபேக்காக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு கன்சிடரேஷன் தான் இந்த ரெட் ஹேட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பிளாக் ஹேட்னா என்ன அப்படின்னா ப்ராப்ளமோட டெப்த் எந்த மாதிரி இருக்குது, அதோட ரிஸ்க்காக இருக்கட்டும், சேலஞ்சாக இருக்கட்டும், அது எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதை சால்வ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே எடுக்கிறது. 4th ஒன் எல்லோவில் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் சைடு, பெனிஃபிட்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் பார்க்குறாங்க. ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதில் இருக்கிற பாசிட்டிவ் சைட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஏதாவது சொல்யூஷன் நம்ம தேட முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது. க்ரீனில் என்ன அப்படின்னா இது வந்து க்ரியேட்டிவிட்டி, நியூ ஐடியாஸ், ஆல்டர்னேட்டிவ்ஸ் இது எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் ஒன் ப்ளூ. இது வந்து திங்கிங் ப்ராசஸை மேனேஜ் பண்ணுது. ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும் இதை வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி அதுலேருந்து ஒரு சொல்யூஷனை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணும். வார்க் அப்படின்னு சொல்லும்போது இதில் விஷுவல், ஆடிட்டரி, ரீட் அண்ட் ரைட் அண்ட் கினஸ்தட்டிக் இந்த 3 மெத்தடில் லேர்னர்ஸ் இருப்பாங்க. லேர்னர்ஸ் வந்து எந்த மாதிரியெல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் விஷுவல். சில லேர்னர்ஸ் வந்து ஏதாவது ஒன்று பார்த்தா மட்டும்தான் அதை ஈஸியாக என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அது ஒரு டயக்ராமாக இருக்கலாம், இல்லை ஒரு சார்ட், மைண்ட் மேப், இல்லை ஒரு நாவல் இருக்குன்னா அதை படிக்கிறத விட மூவியாக பார்க்கும்போது எனக்கு இன்னும் பெட்டராக அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே விஷுவலாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விஷுவல் லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டிட்டரின்னு சொல்லும்போது இப்போ சில பேருக்கு புக்ஸை பார்த்து ரீட் பண்ணுறதை விட ஆடியோ கேட்கும்போது யூடியூப்பில் நம்ம வந்து சில பேர் டீச் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் டீச் பண்ணுறதை நீங்கள் ஆடியோவில் கேட்குறீங்க, அதுலேருந்து நோட்ஸ் எடுத்து படிக்கிறீங்க இல்லையா? ஸோ ஒருத்தங்க சொல்லி தர்றதை ஒரு ஆடியோ மூலமாக கேட்டு அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கிறவங்க. நெக்ஸ்ட்டு ரீட் அண்ட் ரைட். சில பேருக்கு என்ன தான் எத்தனை பேர் சொல்லி கொடுத்தாலும் அவங்க ஓனாக எழுதினா மட்டும்தான் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், அது அவங்க மைண்டில் நிற்கும் அப்படின்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த லேர்னர்ஸ் வந்து எப்போவுமே புக்ஸ், நோட்ஸ் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த விஷுவலாக பார்க்குறது, ஆடியோ கேட்குறது அதெல்லாம் தாண்டி அது கேட்டாலும் தானாக நோட்ஸ் எடுக்கணும், எழுதி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. லாஸ்ட் ஒன் கினஸ்தட்டிக் அப்படின்னு சொல்லும்போது சயின்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது படிக்கிறாங்க அப்படின்னா ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷனோ இல்லை ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி அது ரன் ஆகுது இந்த மாதிரி ஏதோ ஒன்று படிக்கிறாங்க அப்படின்னா அதை நார்மலாக படிக்கிறத விட அதை லைவ்லியாக நான் ப்ராக்டிக்கலாக அதை செஞ்சு பார்த்துட்டேன்னா எனக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ எதை படித்தாலும் அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும், ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக அதை லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த 4 லேர்னர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ADDIE மாடல். இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஃப்ரேம் ஒர்க், இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஃப்ரேம் ஒர்க்காக இருக்குது. கிளாஸ் ரூமில் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டி. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் அனாலிசிஸ். நம்ம என்ன மாதிரியான லேர்னிங் ஆப்ஜெக்டெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், டார்கெட் ஆடியன்ஸ் யார், அவங்களுக்கு என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம், ஸோ பேக்ரவுண்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ப்ராப்பராக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணதுக்கப்புறமா அதை ஸ்டார்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் டிசைன்னா என்ன அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பரான பிளானிங் ஒன்று போடணும். என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ண போகிறோம், மீடியா செலெக்ஷனாக இருக்கட்டும், அசஸ்மெண்ட் மெத்தடாக இருக்கட்டும். இப்போ ஒரு காம்படிஷன் நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே என்ன மாதிரி நம்ம மார்க் அலாட் பண்ண போகிறோம், என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதில் இருக்குது, எத்தனை ப்ரைஸ் நம்ம அலாட் பண்ண போகிறோம், இந்த மாதிரி பேக்ரவுண்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஃபர்ஸ்டே நம்ம டிசைன் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான பிளான் வந்து டிசைன் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னா என்ன மாதிரியான கான்டென்ட் நம்ம கொடுக்க போகிறோம், அந்த லேர்னிங்கான அந்த கான்டென்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறது. அது இமேஜ், வீடியோ, ஆடியோ எதுவாக வேணா இருக்கலாம், அதை ப்ராப்பராக நம்ம க்ரியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இம்ப்ளிமெண்டேஷன், நம்ம க்ரியேட் பண்ண அந்த கோர்ஸை வந்து ப்ராப்பராக டெலிவர் பண்ணுறது. லாஸ்ட் ஒன் எவாலுவேஷன். நம்ம எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ எல்லா ப்ராசஸும் முடிஞ்சாச்சு, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆக்டிவாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க.
பட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எவாலுவேட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த எவாலுவேஷனுக்காக தான் ஃபீட்பேக்ஸ் வாங்குறது. அந்த ஃபீட்பேக்ஸ் மூலமாக அந்த டாஸ்க்காக இருக்கட்டும், இல்லை அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டியாக இருக்கட்டும், அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஃபீட்பேக் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு எவாலுவேஷன் ப்ராசஸ் தான் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அஷ்யூர் மாடல், ASSURE மாடல். இந்த மாடல் வந்து மீடியா ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் அனலைஸ் லேர்னர்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். அவங்களுக்கு என்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, அவங்களுக்கு என்ன மாதிரியான தேவை இருக்குது, இதுக்கு முன்னாடி அவங்களோட நாலேஜ் எப்படி இருந்துச்சு, அவங்களோட நீட்ஸ் எந்த மாதிரி இருந்துச்சுன்றத ப்ராப்பராக அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையானதை நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டேட் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கிளியராக நம்ம அவங்களுக்கு டிஃபைன் பண்ணணும். என்ன மாதிரியான லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ்லாம் இருக்குது, என்ன மாதிரியான அவுட்கம் வரும். ஸோ அந்த ப்ராசஸை வந்து நம்ம ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குன்றதை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செலக்ட் மெத்தட்ஸ், மீடியா அண்ட் மெட்டீரியல்ஸ். ப்ராப்பரான ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம செலக்ட் பண்ணணும். எந்த இடத்துல நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம், எந்த மாதிரியான மீடியாவாக இருக்கலாம், இல்லை மெட்டீரியல்ஸாக இருக்கலாம், எந்த சப்போர்ட்டிங் சிஸ்டம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட நாலேஜுக்கு அது வந்து ப்ராப்பராக ஆப்ட் ஆகும். அது மூலமாக நம்ம ப்ராப்பராக நாலேஜ் கெயின் பண்ணிக்க முடியுன்றதை தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு யூட்டிலைஸ் மீடியா அண்ட் மெட்டீரியல்ஸ். இதில் வந்து நம்ம இப்போ ஒரு மீடியா செலக்ட் பண்ணியாச்சு, ஒரு பிளாட்ஃபார்ம் செலக்ட் பண்ணியாச்சு, இங்கே தான் நான் படிக்க போகிறேன், டூல்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் காப்பி பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது இருக்குது இல்லையா? நம்ம லேர்னர்ஸாக இருக்கும்போது எந்த அளவுக்கு ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெக்யூர் லேர்னர் பார்ட்டிசிபேஷன். இப்போ நம்ம ஒரு ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம் லேர்ன் பண்ணுறதுக்காக அப்படின்னா அதில் வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, டெஸ்ட்டாக இருக்கட்டும், குவிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி மார்க் டெஸ்ட் மாதிரி ஏதாவது கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் நம்ம எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்றத நோட் பண்ணணும். ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு படிக்காமலே இருந்தோன்னா அதில் ஒரு யூஸுமே இல்லை இல்லையா? அதனால் அதில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எவாலுவேட் அண்ட் ரிவைஸ். லேர்னர்ஸோட பெர்ஃபார்மன்ஸை வந்து அசஸ் பண்ணுறது, அவங்கக்கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்குறது, இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன மாதிரி நம்ம இம்ப்ரூவ் பண்ணால் இன்னும் ஃப்யூச்சரில் அது நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறையா ஃபீட்பேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது, அதுக்கேற்ற மாதிரி அதை டிசைன் பண்ணுறது, அவங்க சொல்கிற அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணி ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்யூச்சரில் வரக்கூடிய லேர்னர்ஸ் அதை வந்து ரொம்பவே பாசிட்டிவாக ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுற விதத்தில் அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக எப்போவுமே ஒரு எவாலுவேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட். 4 அசஸ்மெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ஃபார்மேட்டிவ் அப்படின்னா இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறாங்க, இல்லை ஒரு குவிஸ் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கோம் இல்லையா? அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது அதை வந்து எவாலுவேட் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸை வந்து மானிட்டர் பண்ணுறது, எல்லாமே ஓகேவாக இருக்கா, அவங்க என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் நடக்கும்போது அவங்களுக்கு ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது, ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணுறது. இந்த மாதிரி ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் வந்து அந்த ப்ராசஸ் நடக்கும்போது டீச்சரோட அசஸ்மெண்ட், அவங்களோட எவாலுவேஷன் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா லாஸ்ட்டில் ஒன்ஸ் எல்லாருமே அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து எவாலுவேட் பண்ணுறது. ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் லெவல் எந்த மாதிரி இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஆன் தி ஹோல் அதை மொத்தமாக நம்ம வந்து எவாலுவேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்துட்டு டயக்னாஸ்டிக் அசஸ்மெண்ட். டயக்னாஸ்டிக் அப்படின்னு சொல்லும்போது இதில் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் எது, வீக்னஸ் எது அப்படின்னு சொல்லி நம்ம டிவைட் பண்ணுறது, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது. அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சால் அதை வந்து இன்னும் ஜாஸ்தியாக அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்க சொல்லணும். வீக்னஸ் எது அப்படின்னு தெரிஞ்சால் அதை எப்படி ரெஃப்யூஸ் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் இல்லையா? ஸோ ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை நம்ம அசஸ் பண்ணுறது, அதை பற்றி எவாலுவேட் பண்ணுறது. லாஸ்ட் ஒன் பிளேஸ்மெண்ட் அசஸ்மெண்ட். பிளேஸ்மெண்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறாங்க, நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு விஷயம் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணலான்னு இருக்கிறோம், அவங்களோட நாலேஜையும் அவங்களோட ஸ்கில்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணலான்னு இருக்கிறோன்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அதை வந்து ரொம்ப வார்மாக வெல்கம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களோட ரெடினஸை வந்து நம்ம அசஸ் பண்ணுறது. ஓகேவா? இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 4 டைப் ஆஃப் எவாலுவேஷன். என்ன மாதிரியான எவாலுவேஷன்லாம் நம்ம லேர்னர்ஸை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன்.
ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அவங்க லேர்ன் பண்ண விஷயத்த எப்படி ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுறாங்க, ப்ராப்பராக அப்ளை பண்ண தெரியுதா, நிறைய விஷயங்கள் அவங்க லேர்ன் பண்ணிட்டு மட்டும் இருக்கிறாங்களா, இல்லை அவங்க லேர்ன் பண்ண விஷயங்களை சொசைட்டியில் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது அந்த லேர்னிங் அந்த நாலேஜை வந்து அவங்க ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி அந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம எவாலுவேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நார்ம் ரெஃபரன்ஸ்ட் எவாலுவேஷன். நார்ம் ரெஃபரன்ஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸை வந்து கம்பேர் பண்ணுறது, அவங்களோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, மற்ற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களோட எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாரோடையும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது தான் அவங்களோட லெவல் என்ன அப்படின்றது தெரியும் இல்லையா. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து அவங்களோட லெவல் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு ப்ராப்பரான எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து க்ரைட்டீரியன் ரெஃபரன்ஸ்ட் எவாலுவேஷன். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸை நம்ம எவாலுவேட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக்கான லேர்னிங்னு வரும்போது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்களோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது. கூட்டமாக சேர்ந்து நம்ம மொத்தமாக எல்லாருக்கும் டீச் பண்ணும்போது எல்லாருமே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஒரு ஸ்டூடெண்ட்டு நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி ஆன்சர் சொல்லுன்னா உங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் அவங்களோட லெவல் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கோர்ஸில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் ஒன் அவுட்கம் பேஸ்ட் எவாலுவேஷன். அவங்களோட அவுட்கம் ஒரு ஸ்பெசிஃபிக் லேர்னிங்கில் அவங்களோட அவுட்கம் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம எவாலுவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு காம்பிடென்சி பேஸ்ட் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சொல்லி சில ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம எவாலுவேட் பண்ணணும். என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் இருக்குது, நம்மளோட கோர்ஸை தாண்டி நம்ம டீச் பண்ணுறதை தாண்டி வேறு எந்த பிளாட்ஃபார்மில் வேறு எந்த கேட்டகரியிலையாவது அவங்க வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு சின்ன எவாலுவேஷன் நம்ம பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எவாலுவேஷன். டெக்னாலஜியை டிபெண்ட் பண்ணி டெக்னாலஜி ரிலேட்டடாக அது மூலமாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து எவாலுவேட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் அசிஸ்டட் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லும்போது முன்னாடி சொன்னது வந்து ஃபுல்லாக நம்ம டெக்னாலஜியை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி, இதில் வந்து ஃபுல்லாக நம்ம டிபெண்ட் பண்ண மாட்டோம். ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் மாதிரி நம்ம டெக்னாலஜியை டிபெண்ட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரி அவங்கள அசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. லாஸ்ட் ஒன் சிபிசிஎஸ், சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம். இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு தேவையான கோர்ஸை அவங்களே செலக்ட் பண்ணி அது மூலமாக அவங்க வந்து கிரெடிட்ஸை ஏர்ன் பண்ணிக்கிறது. ஓகேவா. அவங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்க படிக்கலாம். அது மூலமாக அவங்க நிறைய கிரெடிட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இது மூலமாக அவங்க என்ன படிக்கணும், அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எந்த டைமில் அவங்க ஃப்ளெக்சிபிளாக படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களால படிக்க முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு மூக்னா என்ன அப்படின்னா மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். இதில் வந்து மேசிவான ரொம்ப வைடான நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்கும். அதில் நம்மளுக்கு என்ன ஆன்லைன் கோர்ஸ் வேணும்னு நினைக்கிறோமோ, எது படிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நம்மளுக்கு தேவையான ஃப்ளெக்சிபிளான டைமிங்கில் நம்ம படிச்சுக்கலாம். அது மூலமாக எக்ஸாம்ஸ் எழுதி சர்டிஃபிகேட்டுமே அதிலேருந்து ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃப்ளெக்சிபிளான எஜுகேஷன் பிளாட்ஃபார்மாக இந்த மூக் இருக்குது. ஓகேவா. இதில் வந்து சி மூக் அண்ட் எக்ஸ் மூக் அப்படின்னு சொல்லி ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. சி மூக் அப்படின்றது வந்து ஒரு கனெக்டிவிஸ்ட் மூக், எக்ஸ் மூக் அப்படின்றது எக்ஸ்டாண்டர்ட் மூக். இந்த மாதிரி ஆன்லைன் கோர்சஸ்க்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஸ்வயம், கோர்சியா, எடெக்ஸ், யுடிமி. இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு மேசிவான கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் லிமிட்டேஷன்ஸ் இருக்காது. ஸோ நம்ம எவ்வளோ படிக்கணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோத்தையும் நம்ம ஆன்லைனில் ஃப்ளெக்சிபிளான டைமில் படிச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் ஸ்வயம் அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பிரிங் மைண்ட்ஸ். ஓகேவா. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்காக நிறைய படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக லேர்னர்ஸ்க்காக இந்த ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா. இது 2017 தான் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், இந்தியாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் ஃபர்ஸ்ட் இதை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து ஒரு 3 கார்டினல் பிரின்சிபல் இருக்குது. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சஸ். இது வந்து எல்லாருக்குமே ஓப்பனாக தான் இருக்குது. யார் வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மென் அண்ட் விமன் எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் சரி, அவங்க யாராக இருந்தாலும் சரி இதில் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாருக்குமே இது வந்து ஓப்பனாக தான் இருக்கும். யார் வேணால் எப்போ வேணால் படிச்சுக்கலாம். செகண்ட் ஒன் ஈக்விட்டி. ஈக்விட்டி அப்படின்னு சொல்லும்போது எஜுகேஷன் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாருமே படிக்கணும், எல்லாரும் லேர்ன் பண்ணிக்கணும், எல்லாரும் சொசைட்டியில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட செகண்ட் பிரின்சிபலாக இருக்குது. தேர்ட் ஒன் குவாலிட்டி. ரொம்பவே ஹை ஸ்டாண்டர்டில் தான் கான்டென்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு ஒரு கோர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணணும், அது வந்து சர்டிஃபிகேட்காக அவங்க படித்தா போதும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ப்ராப்பராக அவங்க எடுக்கிற கோர்ஸில் அவங்க ஒரு எக்ஸ்பர்ட்டாக ஆகிற அளவுக்கு நல்ல கண்டென்ட்டை வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த 3 தான் அவங்களோட பிரின்சிபல்ஸாக இருக்குது. தென் இதில் எந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் வந்து வீடியோ லெக்சர்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா. நம்மளுக்கு என்ன வீடியோஸ் வேணும், என்ன மாதிரியான டாபிக்ஸ் ரிலேட்டடாக நம்ம படிக்க போகிறோமோ அதுக்கு ஆல்ரெடி யாராவது ஒருத்தவங்க லெக்சர்ஸ் கொடுத்து வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளான டைமில் அந்த வீடியோவை நம்ம பார்த்துக்கலாம். தென் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையும்
டவுன்லோட் பண்ணி நம்மளுக்கு தேவையான டைமில் அது எல்லாத்தையும் ரீட் பண்ணிக்க முடியும். செல்ஃப் அசஸ்மெண்ட் அடிக்கடி அதில் டெஸ்ட்டாக இருக்கட்டும், குவிஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, மார்க் டெஸ்ட் இது மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுறதுனால நம்மளோட லெவல் எந்த மாதிரி இருக்குது, இந்த கோர்ஸில் வந்து நம்ம இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அடிக்கடி அசஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு டிஸ்கஷன் ஃபோரம்ஸ், நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க இல்லையா, அவங்களோட நம்ம அடிக்கடி இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். அவங்கக்கிட்ட நம்மளுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம கேட்டுக்க முடியும். நம்மளை ப்ராப்பரான விதத்தில் அவங்க கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸ்வயம் பிரபா, இது வந்து ஆல்ரெடி ஸ்வயம்னு ஒன்று இருக்கும்போது இது எதுக்காக அப்படின்னா இதோட பர்பஸ் வந்து 24/7 எஜுகேஷ்னல் சேனல்ஸில் வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஹை குவாலிட்டி ப்ரோக்ராம்ஸும் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது மூலமாக நம்ம லைஃப் அண்ட் ஆல்சோ எஜுகேஷன் ரெண்டுலேயுமே நம்ம நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க முடியும். இதில் இன்வால்வ்டாக இருந்தோம், இதிலேருந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல பொசிஷனுக்கு போக முடியும். அதனால் 24/7 கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சரை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 7th July 2017 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சேட்டலைட் GS8015 வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஈச் 4 ஹவர்ஸ்க்கும் அவங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 1 டேக்கே 6 வீடியோஸ் வந்துடுது. இயர் அப்படின்னு எடுக்கும்போது இல்லை ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து எடுக்கும்போது பிளென்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் இருக்குது. அது என்ன ஸ்கில் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சாலும் எல்லாத்தையும் நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளான டைமில் 24/7 அவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக அதிலேருந்து கெயின் பண்ணிக்க முடியும். தென் இதில் வந்து யார் கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணுறா அப்படின்னா NPTEL, UGC இந்த மாதிரி நிறைய பேர் இதில் வந்து கான்டென்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. லாஸ்ட்டாக ஒரு 10 நேஷ்னல் கோஆர்டினேட்டர்ஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை வந்து அதோட எக்ஸ்பான்ஷனை வந்து ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் டீச்சிங் ஆப்டிடியூடில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ். ஸோ இந்த டாபிக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.